மத்தியில் இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். பட்டணத்துக்கும் தேசத்துக்கும் ஆசீர்வாதமாக இருக்கிற ஒரு தெய்வ மனிதருடைய ஒரு மேன் ஆஃப் காட், மூத்த ஊழியர், அவங்க ஸ்தானத்தில் நாங்கள் நிற்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுகிறோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகலாம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 13வது அதிகாரம் 13வது வசனம். 1 கொரிந்தியர் 13:13. 1 Corinthians, thank you. 1 Corinthians chapter 13 verse 13. இப்பொழுது எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க, சேர்ந்து வாசிக்கலாமா? பக்கம் 240, புதிய ஏற்பாட்டுல பக்கம் 240. எடுத்தீங்களா? சேர்ந்து வாசிக்கலாமா? வாசிங்க பார்க்கலாம். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. இப்ப நீங்க சொல்லுங்க, விசுவாசம்னா என்ன, நம்பிக்கைனா என்ன, அன்புனா என்ன? அதான் இப்ப தியானிக்க போறோம். விசுவாசம்னா என்ன, நம்பிக்கைனா என்ன, அன்புனா என்ன? வாட் இஸ் ஃபெய்த், வாட் இஸ் ஹோப், வாட் இஸ் லவ்? சரி, நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசம்னா என்ன? மிகுந்த அமைதல் உண்டாயிற்று அப்படிங்கிற மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க. சொல்லுங்க, விசுவாசம்னா என்ன? ஏதோ முணுன்னு சொல்றீங்கன்னு தெரியுது, ஆனா என்ன சொல்றீங்கன்னு என்ன செய்ய மாட்டேங்குது. சும்மா சொல்லுங்க, ஃபீல் ஃப்ரீ. வேத வாக்கியங்கள் இப்படியா இருக்கிறது என்று சொல்லி பிறையா திருச்சபையார் நாள்தோறும் என்ன செய்தார்களாம்? வேத வாக்கியங்களை ஆராய்ந்தது போல நம்ம என்னதான் செய்ய போகிறோம்? நம்ம ஆராயத்தான் போகிறோம். அதனால சத்தமா சொல்லுங்க, விசுவாசம்னா என்ன? எப்படி நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின், அது வசனம். நான் கேட்கறது விளக்கம். விசுவாசம்னா என்ன? எப்படி? சத்தமா. கர்த்தாவே அடியேனை காப்பாற்றுவீராக. நம்ம எல்லாம் விசுவாசிகளா இல்லையா? சொல்லுங்க. ஆண்கள் பதில நம்ம எல்லாம் விசுவாசிகளா இல்லையா? விசுவாசிகள் தானே. அப்பனா சொல்லுங்க, விசுவாசம்னா என்ன? சரி, நம்பிக்கைனா என்ன? விசுவாசத்துக்கும் நம்பிக்கைக்கும் என்ன வித்தியாசம்? எப்படி? அதாவது சத்தமா நீங்க என்ன சொல்றீங்கன்னா எனக்கு கேட்கல. முதல்ல உங்களுக்கு தெரியுதா தெரியலையான்னு எனக்கு தெரியல. விசுவாசம்னா என்ன, நம்பிக்கைனா என்ன, அன்புனா என்ன? எது விசுவாசம்? எப்படி? காணாதத விசுவாசிக்கிறது விசுவாசமா? சரி, வெரி குட். அப்ப நம்பிக்கை காண்கிறத விசுவாசிக்கிறதா? காண்கிறத விசுவாசிக்க வேண்டிய அவசியமே இல்லையே. இப்ப என் கையில இருக்கிறது என்னது? மைக்கு தானே. இதுதான் மைக்கு, நம்புங்கள் அப்படியே சொல்ல முடியும்? மைக்கு காண்கிறத என்ன செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது, நம்ப வேண்டிய அவசியம் கிடையாது இல்ல. சரி, விசுவாசம்னா என்ன, நம்பிக்கைனா என்ன? சரி, நானே வர்றேன் உங்கள்கிட்ட இருக்கு. சரி, நானே சொல்றேன். விசுவாசம்னா என்ன, நம்பிக்கைனா என்ன, அன்புனா என்ன? அதைத்தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். மூல உபதேசங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஞானஸ்நானம் எடுக்கிறது இதெல்லாம் இருக்குல்ல. ஞானஸ்நானம்னா ஞானஸ்நானம் டைரக்டா மூல உபதேசம் ஆயிடாது. அது ஞானஸ்நானம் என்னன்னா, கர்த்தர் மேல விசுவாசம் வச்சு, சொல்லுங்க, கர்த்தர் மேல என்ன வச்சு? விசுவாசம் வச்சு அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவ வாழ்க்கை ஆரம்பிக்கிறோம் இல்லையா. அதுக்கு தான் நம்ம ஞானஸ்நானம் எடுக்கிறோம். அப்ப அந்த ஞானஸ்நானத்துக்குள்ளேயே இந்த விசுவாசம் அழைக்கப்படுறது இதெல்லாம் இருக்கு இல்லையா. இந்த விசுவாசங்கிறது ஒரு மூல உபதேசத்துல ஒரு காரியம். 22 மூல உபதேசங்கள் இருக்கிறது புதிய ஏற்பாட்டுல. அதுல ஒரு மூல உபதேசம் தான் இந்த காரியம். அதுதான் இப்ப நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம தியானிக்க போறோம். சரியா? சரி,
விசுவாசம்னா என்ன, நம்பிக்கைனா என்ன, அன்புனா என்ன? அந்த வசனத்தை பவுல் எழுதுகிற போது ரொம்ப தெளிவா எழுதுறார். என்ன எழுதுறார்? வாசிங்க, திரும்ப வாசிங்க. 1 கொரிந்தியர் 13:13. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். இப்பொழுது, எல்லாரும் சத்தமா வாசிங்க. இப்பொழுது, இப்பொழுது, ரைட் நவ். இப்பொழுது. பழைய ஏற்பாட்டுல விசுவாசம்னா என்னங்கிறது வேற. இந்த புதிய ஏற்பாட்டுல இப்பொழுது, ரைட் நவ். நீங்க விசுவாசத்தை குறித்து பவுல் எழுதுகிற இடங்கள் எல்லாம் நீங்க உற்று கவனிச்சீங்கன்னா இந்த இப்பொழுது அப்படிங்கிற வார்த்தையை அவர் மென்ஷன் பண்ணிட்டே வருவார். எபிரேயர் 11:1 வாசிங்க. எபிரேயர் 11:1. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. இது தமிழ்ல விசுவாசமானதுன்னு ஆரம்பிச்சிருக்கு இல்ல? அதே நீங்க கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல வாசிச்சீங்கன்னா, கேஜேவில வாசிச்சீங்கன்னா, now இப்பொழுது விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது. தமிழ்ல அந்த வார்த்தையை விட்டுட்டாங்க. இப்பொழுது விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும். இப்பொழுது. பழைய ஏற்பாட்டுல விசுவாசம்னா என்னங்கிறது வேற. இந்த புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு விசுவாசம்னா என்ன, நம்பிக்கைனா என்ன, அன்புனா என்ன, அதான் இப்ப நம்ம தியானிக்க போறோம். சரியா? இது நல்ல அடிப்படையான சத்தியம். தயவுசெய்து நல்லா கூர்ந்து உற்று கவனிங்க. நீங்களோ உங்க பிள்ளைங்களோ உங்களையோ உங்க செல்போனோ உங்களையோ மற்றவங்களையோ டிஸ்டர்ப் பண்ணாம என்ன செஞ்சுக்குங்க, பார்த்துக்கொள்ளுங்க. இந்த சத்தியம் விளங்கினாத்தான் உங்களால தேவனிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இல்லையா? அதெல்லாம் வாழ்க்கையினுடைய அடிப்படையான காரியம். அதனால இது உங்களுக்கு விளங்கினாதான் இந்த தேவனிடத்திலிருந்து அற்புதங்களை, நன்மைகளை நம்மளால என்ன செய்ய முடியும், சுதந்திரிக்க முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். சரி, இப்ப கவனிங்க. விசுவாசத்தை 2 விதமாய் பிரிக்கலாம். விசுவாசத்தை 2 விதமா பிரிக்கலாம். சொல்லுங்க, விசுவாசத்தை எத்தனை விதமா பிரிக்கலாம்? 2 விதமா பிரிக்கலாம். சரியா? நீங்க ஆண்கள் பகுதியில எனக்கு கொஞ்சம் சத்தம் வரணும். நீங்க கொஞ்சம் பின்னாடி இருந்தா கூட கொஞ்சம் சத்தம் வரணும். ஏன்னு வச்சுக்கிறீங்க, உங்க வாயை திறந்து நீங்க பேச பேசதான் இந்த செய்தியினுடைய ஆசீர்வாதம் உங்க சிரசின் மேல என்ன செய்ய ஆரம்பிக்கும், இறங்க ஆரம்பிக்கும். எனக்கு தெரியாத செய்தியா, நான்லாம் கேட்காத செய்தியா, நான்லாம் எத்தனை வருஷம் விசுவாசியாக்கும் அப்படின்னு என்ன செய்யக்கூடாது, உட்கார்ந்துருக்கப்படாது. உங்க வாயை விரிவா என்ன செய்யணும், திறக்கணும். சரி, சொல்லுங்க, எத்தனை விசுவாசத்தை எத்தனை வகையா பிரிக்கலாம்? 2 விதமா என்ன, 2 வகையா என்ன செய்யலாம், பிரிக்கலாம். ஒன்னு அடிப்படை விசுவாசம், பிரைமரி ஃபெய்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அடிப்படை விசுவாசம். சொல்லுங்க, என்ன விசுவாசம்? வெரி குட், வெரி குட். அடிப்படை விசுவாசம். அடுத்தது நடைமுறை விசுவாசம், பிராக்டிக்கல் ஃபெய்த். நடைமுறை விசுவாசம். சொல்லுங்க, 2வது என்ன விசுவாசம்? நடைமுறை விசுவாசம். திரும்ப ஒரு சொல்லிடலாமா? விசுவாசத்தை எத்தனை விதமா பிரிக்கலாம்? 2 விதமா. ஒன்னு என்ன விசுவாசம்? அடிப்படை விசுவாசம். வெரி குட். இன்னொன்னு என்ன விசுவாசம்? நடைமுறை விசுவாசம். அப்படின்னா என்ன பிரதர்? அடிப்படை விசுவாசம்னா என்னன்னா, நீங்களும் நானும் ஏதோ ஒரு விதத்துல விக்கிரக ஆராதனையில ஒண்ணு நம்ம இந்து குடும்பத்துல இருந்து ரட்சிக்கப்பட்டிருப்போம், அல்லது கத்தோலிக்க திருச்சபையில இருந்து வந்திருப்போம். ஏதோ ஒரு விதத்துல கர்த்தரை அறியாம இருந்தோம் பாருங்க, விக்கிரக ஆராதனையில இருந்தோம் பாருங்க. அதையெல்லாம் விட்டுட்டு இயேசுதான் மெய்யான தெய்வம், கர்த்தர் தான் மெய்யான தெய்வம், அவர் என் பாவங்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தார், எனக்காக மரித்து மீண்டும் 3ஆம் நாள் அவர் உயிரோடு எழும்பினார் என்று சொல்லி கர்த்தர் தான் தெய்வம்னு விசுவாசம் வச்சு வந்தோம் பாருங்க. விக்கிரகம் தெய்வம் அல்ல, சிலைகள் தெய்வம் அல்ல, கர்த்தர் தான் தெய்வம்னு விசுவாசிச்சு வந்தோம் பாருங்க. அதுதான் அடிப்படை விசுவாசம். சொல்லுங்க, அது என்ன விசுவாசம்? அடிப்படை விசுவாசம். அங்கதான் நம்ம கிறிஸ்தவ வாழ்வு ஆரம்பிக்கிறது. சரியா? சரி, இப்ப விசுவாசிச்சு கர்த்தரை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு வந்துட்டோம். இது என்ன விசுவாசம் சொன்னோம்? அடிப்படை விசுவாசம். சொல்லுங்க, என்ன விசுவாசம்? அடிப்படை விசுவாசம். இப்ப அடுத்து இப்ப விசுவாச வாழ்க்கையை துவங்கிட்டோம் பாருங்க. இந்த விசுவாச ஜீவியத்துல அன்றாட வாழ்க்கையில
நமக்கு தேவையான அற்புதங்களுக்காக, அடையாளங்களுக்காக, ஒரு நல்ல வீடு வேணும், ஒரு நல்ல கார் வேணும், ஒரு நல்ல இடத்துல வேலை வேணும், திருமண காரியம், படிப்பு காரியம், இல்ல சரீரத்துல சுகம் வேணும், இல்ல என்னுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு வேணும், என் கடன் பிரச்சனை முடியணும், ஏதோ ஒரு காரியம் நம்முடைய அன்றாட வாழ்க்கை சார்ந்து நம்முடைய தேவைகளுக்காக, அன்றாட தேவைகளுக்காக, நம்முடைய வாழ்க்கையினுடைய அனுதின காரியங்களுக்காக நம்ம கர்த்தர் மேல விசுவாசம் வைக்கிறோம் பாருங்க. இதை கர்த்தர் எனக்கு செய்திருக்கிறார், தந்திருக்கிறான்னு கர்த்தர் மேல விசுவாசம் வைக்கிறோம் பாருங்க. அதுதான் நடைமுறை விசுவாசம். சொல்லுங்க, என்ன விசுவாசம்? இந்த நடைமுறை வாழ்க்கையில நாம ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு காரியத்தை பெற்றுக் கொள்ளுவதற்காக அவர் மேல விசுவாசம் வைக்கிறது. அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி வேறுபடும் இல்ல. ஒருத்தருக்கு வீடு தேவையா இருக்கும், ஒருத்தருக்கு சுகம் தேவையா இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தேவை இருக்கும். நம்முடைய தேவைகளுக்காக, ஒரு அற்புதத்துக்காக, அடையாளத்துக்காக, ஒரு மிராக்கிளுக்காக ஆண்டவர் மேல விசுவாசம் வைக்கிறோம் பாருங்க. கர்த்தர் இதை எனக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு, செய்வார், அடுத்து வந்து செய்திருக்கிறார், அடுத்து இந்த காரியம் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசம் வைக்கிறோம் பாருங்க. அதுக்கு பேர் தான் நடைமுறை விசுவாசம். சொல்லுங்க, என்ன விசுவாசம்? நம்ம இப்ப என்ன விசுவாசத்தை பார்க்க போறோம்னா நடைமுறை விசுவாசத்தை தான் பார்க்க போறோம். ஏன்னா நம்ம எல்லாருக்குள்ளயுமே அடிப்படை விசுவாசம் இருக்கு. அடிப்படை விசுவாசம்னா என்ன? யாருதான் கர்த்தர்னு விசுவாசிக்கிறது? இயேசுவே கர்த்தர் என்று, தெய்வம் என்று விசுவாசிக்கிறது. அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கா? இருக்குங்கிறவங்கள ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதனாலதான் நம்ம இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறோம் இல்ல. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்திருக்கோம், கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கோம் இல்ல. இப்ப சொல்லுங்க, கர்த்தர் தான் தெய்வம், இயேசு தான் தெய்வம்னு நான் விசுவாசிக்கிறேன் அப்படிங்கிறவங்க மட்டும் விசுவாசிக்கிற அளவுக்கு தக்கதா சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப நமக்குள்ள என்ன விசுவாசம் இருக்கு? அடிப்படை விசுவாசம் இருக்கு. இயேசுதான் தெய்வம்னு விசுவாசிச்சிட்டோம். இப்ப நமக்கு என்ன விசுவாசம் தேவை? சத்தமா சொல்லுங்க, நடைமுறை விசுவாசம். எதற்கு? ஆண்டவர்கிட்ட இருந்து எதை பெற்றுக்கொள்ளணும்? ஒரு அற்புதத்தை, ஒரு அடையாளத்தை, ஏதாவது ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ளுவதற்காக இப்ப அவர் மேல நம்ம என்ன வச்சிருக்கிறோம்? விசுவாசம் வைக்கணும். இப்ப நான் உதாரணத்துக்கு சொல்றேன், வேதம் வந்து ரெண்டையும் பிரிச்சு சொல்லாது. வேதம் பொதுவா விசுவாசம்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். நீங்க தான் அதை கண்டுபிடிச்சுக்கணும். இது அடிப்படையான விசுவாசத்தை பேசுகிறதா, ரட்சிப்புக்கான விசுவாசத்தை பேசுகிறதா, அல்லது நடைமுறை விசுவாசம், அற்புதத்துக்கான விசுவாசத்தை பேசுகிறதான்னு நீங்க தான் என்ன செஞ்சுக்கிறணும்? கொஞ்சம் பிரிச்சு பார்த்துக்கணும். இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்றேனே, நான் இப்ப சொல்றேன், நீங்க அது என்ன விசுவாசம் நீங்க கண்டுபிடிச்சு சொல்லுங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் விசுவாசத்தை விட்டு பின்வாங்கி விக்கிரகங்களை நாடி போனார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க என்ன விசுவாசத்தை விட்டுட்டாங்கன்னு அர்த்தம். அதமா சொல்லுங்க. வெரி குட். அடிப்படை விசுவாசத்தைய விட்டுட்டாங்கன்னு அர்த்தம். அதை எப்படி சொல்றேன்? ஆபிரகாமும் சாராலும் தங்களுக்கு கர்த்தர் குழந்தையை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி விசுவாசித்தார்கள். இது என்ன விசுவாசம்? சத்தமா சொல்லுங்க. நடைமுறை விசுவாசம். சொல்லுங்க, என்ன விசுவாசம்? இப்ப நம்ம எதை பார்க்க போறோம்னா, எப்படி ஆண்டவரை விசுவாசிச்சு அவர்கிட்ட இருந்து ஒரு அற்புதத்தை வாங்குறது, அதான் இப்ப தியானிக்க போறோம். சரியா? எப்படி ஆண்டவர் மேல விசுவாசம் வச்சு ஒரு அற்புதத்தை நான் பெற்றுக்கொள்ளுவது. சாரி, எபிரேயர் 11:6. எபிரேயர் 11:6 வாசிங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன், இங்க ரெண்டு விசுவாசத்தையும் அவர் அடுத்தடுத்து மென்ஷன் பண்றாரு பாருங்க. தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும், கர்த்தர் உண்டென்றும். இல்ல, அப்ப கர்த்தர் உண்டு, யெகோவா தான் கர்த்தர், அவர் தான் தேவனாய் இருக்கிறார், கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னு விசுவாசிக்கிறது என்ன விசுவாசம்? அது சத்தமா சொல்லுங்க. வெரி குட், வெரி குட். அடிப்படை விசுவாசம் இல்ல. சரி, கர்த்தர் உண்டென்றும், அடுத்து அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசி. அடுத்த விசுவாசம் என்ன? தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர், நன்மை செய்கிறவர், அற்புதம் செய்கிறவர். இது என்ன விசுவாசம்? அது நடைமுறை விசுவாசம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சரி, இப்ப நாம என்ன விசுவாசத்தை தியானிக்க போறோம்னா, இந்த நடைமுறை விசுவாசத்தை தான் இப்ப நம்ம தியானிக்க போறோம். கர்த்தர் மேல விசுவாசம் வச்சு நான் எப்படி பிரதர் ஒரு வீட்டை, ஒரு காரை, ஒரு லேண்டை, ஒரு சுகத்தை, ஏதாவது ஒரு காரியத்தை நான் எப்படி ஆண்டவர்கிட்ட இருந்து வாங்குறது, அதைத்தான் இப்ப நம்ம தியானிக்க போறோம். சரியா? சரி, இப்ப கவனிங்க.
நான் முதல்ல விசுவாசம்னா என்ன, நம்பிக்கைனா என்ன, அன்புனா என்னன்னு நான் சொல்லிடுறேன். அதை நல்லா கவனிச்சுக்குங்க முதல்ல. பிறகு அதற்கான வேத ஆதாரங்களை நம்ம வேதத்துல இருந்து தியானிக்க தியானிக்க உங்களுக்கு அது தெளிவா என்ன செய்ய ஆரம்பிச்சிடும், புரிய ஆரம்பிக்கும். இன்னும் நேரம் ஆக ஆக உங்களுக்கு என்ன செய்யும், அதுல கிளாரிட்டி கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இன்னும் அந்த கிளாரிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். சரி, கவனிங்க. முதல்ல விசுவாசம்னா என்ன, நம்பிக்கைனா என்ன, அன்புனா என்னன்னு சொல்லிடுறேன். விசுவாசம்னா என்னன்னா, நான் இன்னும் விசுவாசத்துக்கு வரல, விசுவாசத்துக்கு அப்புறம் வர்றேன். முதல்ல விசுவாசத்தினுடைய காரணி, the base of the faith, விசுவாசத்தின் காரணி. முதல்ல விசுவாசம் எங்க இருந்து ஊற்றெடுக்கும், நான் விசுவாசத்துக்கே வரல. விசுவாசம் எப்போ ஒரு மனுஷனுக்குள்ள உண்டாகும்னா, ஆண்டவர்கிட்ட இருந்து அற்புதத்தை பெறுவதற்கான விசுவாசம் எப்போ ஒரு மனுஷனுக்குள்ள கிடைக்கும் உண்டாகும்னா, அந்த மனுஷனுக்குள்ள விசுவாசிக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கணும். என்ன எண்ணம்? 2000 வருஷங்களுக்கு முன்பாகவே இயேசு எனக்காக சிலுவையில எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இந்த எண்ணம் உங்களுக்குள்ளே எப்பொழுதும் இருக்க வேண்டும். நான் இன்னும் விசுவாசத்துக்கே வரல. இன்னும் முதல்ல இந்த எண்ணம் உங்களுக்குள்ள எப்போ இருக்கணும். இதுல இருந்துதான் விசுவாசமே ஊற்றெடுக்கும். என்ன எண்ணம்? விசுவாசத்தினுடைய காரணி, the cause of the faith. விசுவாசம் எங்க ஊற்றெடுக்கும்? அந்த எண்ணம் என்ன எண்ணம்? 2000 வருஷங்களுக்கு முன்பாக இயேசு எனக்காக சிலுவையில எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? உண்மைதானா? நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு நல்ல தகப்பன் என்ன நினைக்கிறார்? இந்த பூமியில பூமிக்குரிய தகப்பன்மார்கள் என்ன நினைக்கிறாங்க? எனக்கு 2 பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னா அந்த 2 பிள்ளைங்களுக்கும் ஒரு தகப்பன் இப்படி நினைக்கிறார். எனக்கு 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க, அந்த 2 பிள்ளைங்களுக்கும் நான் மரிப்பதற்குள்ள, எனக்கு மரணம் வர்றதுக்குள்ள, என் மரண வேளைக்கு முன்பாக 2 பிள்ளைங்க இருந்தா 2 பிள்ளைங்களுக்கும் 2 வீடு கட்டி வச்சிடணும், கொஞ்சம் லேண்டு சம்பாதிச்சு வச்சிடணும், பிள்ளைங்களுக்கு நல்ல படிப்பு கொடுத்துடணும், நல்ல இடத்துல வேலை வரன் பார்த்து என்ன செஞ்சிடணும், திருமணம் செஞ்சு கொடுத்துடணும், நல்ல ஒரு வேலை என்ன செஞ்சு கொடுத்துடணும், எப்படியாவது ஏற்படுத்தி கொடுத்துடணும். அதுக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாம் என்ன செய்யணும். அவங்க கஷ்டப்படாம வாழ்றதுக்கு கொஞ்சம் அவங்க பேர்ல என்ன செஞ்சு வச்சுட்டு போகணும், பணம் சேவிங்ஸ்ல வச்சுட்டு போகணும் நினைக்கிறாரா? ஒரு நல்ல தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு எதை சேர்த்து வைத்து விட்டு போகிறாரா? ஆஸ்தியை சேர்த்து வச்சுட்டு போறாரா? உண்மையா இல்லையா? நல்ல தகப்பன் நினைக்கிறாங்களா? 2 பிள்ளைங்க இருந்தா 2 பிள்ளைங்களுக்கு என்ன 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 கட்டணும்னு நினைக்கிறாங்க? வீடு கட்டி வைக்கணும், லேண்டு வைக்கணும், கொஞ்சம் சொத்து வைக்கணும்னு நினைக்கிறாங்களா? அப்ப தான் மரிப்பதற்கு முன்பாக, தன் மரண வேளைக்கு முன்பாக இந்த பூமிக்குரிய தகப்பனே தன் பிள்ளைகளுக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்ய ஆயத்தப்படுத்த இவ்வளவு பிரயாசப்படுவாங்கன்னு சொன்னா, உங்களையும் என்னையும் சிலுவையிலே பெற்றெடுத்த நம்முடைய பரம தகப்பன் இயேசு தன்னுடைய மரண வேளைக்கு முன்பாக நமக்கு தேவையான எல்லாவற்றையும் சிலுவையிலே ஆயத்தப்படுத்தி இருப்பார் தானே? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? பூமிக்குரிய தகப்பனே தான் சாகிறதுக்கு முன்னாடி பிள்ளைங்களுக்கு சேர்த்து வச்சணும்னு நினைக்கும் போது, எல்லாத்தையும் ரெடி பண்ணிடணும்னு நினைக்கும் போது, உங்களை என்னை சிலுவையில பெற்றெடுத்த நம்முடைய பரம தகப்பன் தான் சிலுவையில மரிக்கிறதுக்கு முன்னாடி என் பிள்ளைங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் சிலுவையில ஆயத்தப்படுத்திடணும் அவர் திட்டமிட்டு இருப்பார் தானே? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நமக்கு தேவையான எல்லாம் சிலுவையில ஆயத்தமாயிருக்கிறது. நம்மை ஐஸ்வர்யவான்கள் ஆக்குறதுக்காக அவர் சிலுவையில தரித்திரரானாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இல்ல, நம்முடைய நாம ஆசீர்வாதமா இருக்கிறதுக்காக அவர் சாபமானாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உண்மைதானா? நம்முடைய சாபத்தை எல்லாம் அவர் சுமந்திருக்காரா? முள்முடி சாபத்தின் அடையாளம் இல்ல. ஆண்டவர் பூமியை சபித்த போது ஆதாம்கிட்ட சொன்னார், பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும், அது உனக்கு முள்ளும் குறுக்கும் விளைவிக்கும். இல்ல, இப்ப முள் எதனுடைய அடையாளம்னா சாபத்தினுடைய அடையாளம். சொல்லுங்க, முள் எதனுடைய அடையாளம்? சாபத்தின் அடையாளம். அப்ப இயேசு முள்முடியை சுமந்தார் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? நம்முடைய சாபங்கள் எல்லாவற்றையும் அவர் சிலுவையில் சுமந்து முடித்திருக்கிறார்.
எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? நமக்கு தேவையான எல்லாம் சிலுவையிலே ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது இல்ல? அப்ப இந்த எண்ணம் எப்பொழுதும் உங்களுக்குள்ள இருக்கணும். இதுல இருந்துதான் விசுவாசமே ஊற்றெடுக்கும் இல்ல? என்ன எண்ணம்? இயேசு 2000 வருஷங்களுக்கு முன்பாக இயேசு சிலுவையில எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார் இல்ல? திரும்பி சொல்லுங்க, 2000 வருஷங்களுக்கு முன்பாக சொல்லுங்க. சில பேர் சொல்லாம இருக்கிறீங்க. நீங்க சொல்லதான் இந்த செய்தியினுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உங்க சிரசின் மேல இறங்கும். சொல்லுங்க பாருங்களா. 2000 வருஷங்களுக்கு முன்பாக இயேசு எனக்காக சிலுவையில எல்லாவற்றையும் செய்து முடித்தா. திரும்பி சொல்லுங்க, 2000 வருஷங்களுக்கு முன்பாக இயேசு எனக்காக சிலுவையில எல்லாவற்றையும் செய்து முடித்து வைத்திருக்கிறார். திருப்பி சொல்லாமா? 2000 வருஷங்களுக்கு முன்பாக இயேசு எனக்காக சிலுவையில எல்லாவற்றையும் செய்து முடித்தா. இப்ப நான் கேள்வி கேட்கிறேன், நீங்க பதில் சொல்லுங்க. எப்ப? யாரு? யாருக்காக? யாருக்காக? அது ரொம்ப முக்கியம். ஏன்னா சத்துரு மைண்ட்ல நிறைய நேரங்கள் என்ன பேசுவான் தெரியுமா உங்ககிட்ட? ஆண்டவர் நல்லவர் தான்ப்பா, யாரு இல்லைன்னு சொன்னா உனக்கு கிடையாது, ஏன்னா நீ நல்ல ஆள் கிடையாது இல்ல? அவன் மைண்ட்ல அப்படி பேசிட்டே இருப்பான். கர்த்தர் அற்புதம் செய்ய வல்லமை இல்லவர் தான், யாரு இல்லைன்னு சொன்னா உனக்கு கிடைக்காது, ஏன்னா நீ அந்த அளவுக்கு விசுவாசமான ஆள் கிடையாது. ஆண்டவர் எல்லாம் செஞ்சிருக்காரு, அது யாரு இல்லைன்னு சொன்னா, ஆனா உனக்கு கிடையாது, ஏன்னா உனக்கு ஒண்ணும் கிடைக்காது, நீ சரியில்லாத ஆளு இல்ல? சத்ரு மைண்ட்ல பேசிட்டே இருப்பான். நீங்க அவனுக்கு பதில் சொல்லுங்க. நீங்க நல்லா உத்தரவாதம் பண்ணிக்கொள்ளுங்க, இந்த பூமியில 800 கோடி பேர் இருக்கிறாங்க, ஆனா இந்த 800 கோடி பேர்ல முதலாவது இயேசு சிலுவையிலே மரித்தது எனக்காக. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அந்த உரிமை பாராட்டலை நீங்க தான் எடுத்துக்கணும், நீங்க தான் அதை சொல்லணும், நீங்க தான் எடுத்துக்கொள்ளணும். உங்க வாயினால நீங்க தான் சொல்லணும் இல்ல? சத்துரு உங்க மைண்ட பேசிட்டே இருப்பான். எல்லாருக்கும் நடக்கும், உனக்கு நடக்காது. எல்லாருக்கும் கிடைக்கும், உனக்கு கிடைக்காது. எல்லாருக்கும் செய்வாரு, உனக்கு செய்ய மாட்டாரு. எல்லார் பாவமும் மன்னிக்கப்படும், உன் பாவம் மன்னிக்கப்படும். அப்படியே பேசிட்டே இருப்பான். நீங்க அவனுக்கு சொல்லுங்க, இல்ல, இயேசு சிலுவையிலே மரித்தது முதலாவது எனக்காக. எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? இல்ல? வாக்குத்தத்தங்கள் 6000 வாக்குத்தத்தங்கள் இருக்கு வேதத்துல. நீங்க தான் சொல்லணும், இந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் முதலாவது ஆவியானவர் எழுதுகிற போது அவர் என்னை நினைத்துதான் எழுதி இருக்கிறார். இந்த வாக்குத்தத்தங்கள் முதலாவது எனக்காகவே எழுதப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? நீங்க தான் அந்த உரிமை பாராட்டல எடுத்துக்கணும், அதை மிஸ் பண்ணிடக்கூடாது. நீங்க உங்க வாயை திறந்து சொல்லணும். சொல்லுங்க, திருப்பி சொல்லுங்க. எப்ப? சத்தமா சொல்லுங்க. எப்ப? யாரு? யாரு? இயேசு. எங்க? சத்தமா சொல்லுங்க. எங்க? யாருக்காக? 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 என்ன செய்தார்? சத்தமா. கால்வாசியை முடித்தாரா? அரைப்பங்கை முடித்தாரா? பாதியை நான் செய்யறேன், மீதியை நீ செய்யு சொன்னாரா? எல்லாவற்றையும் சிலுவையிலே செய்து முடித்திருக்கிறார். எல்லாம் முடிந்தது. எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? இந்த எண்ணம் உங்களுக்குள்ள இருக்க வேண்டும். இந்த எண்ணம் இருந்தா தான் விசுவாசமே ஊற்றெடுக்கும். நிறைய பேருக்குள்ள ஆண்டவர் மேல விசுவாசமே இல்லை. இந்த அற்புதத்தை அவரிடத்திலிருந்து பெற்றுக் கொள்ளுகிறோம் என்று சொல்லி ஒரு விசுவாசமே வரமாட்டேங்குது. ஏன்னா இந்த எண்ணம் அவர்களுக்கு கிடையாது. சிலுவையை நினைக்கிறது இல்லை. நீங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணப்பொழுதும் நீங்கள் சிலுவையை யோசிக்கணும், சிலுவையை சிந்திக்கணும், நினைக்கணும். ஏன்னா உங்களுக்கு தேவையான எல்லாம் சிலுவையில் இருந்து இறங்கி வருகிறதா இருக்கிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இதை நீங்க மறந்துடக்கூடாது. இதை நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது? மறந்துடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் எதை நினைக்கணும்? நீங்க சிலுவையை நினைக்கணும். அவரை முதல்ல நேற்றைக்கு மாலையில சொன்னேன், முதல்ல அவரை அப்பாவா பார்க்கணும். சொல்லுங்க, முதல்ல என்னவா பார்க்கணும்? அடுத்து அவர்கிட்ட சொல்லுங்க, அப்பா நீங்க எனக்கு தேவையான எல்லாவற்றையும் சிலுவையில ஆயத்தமாக்கி இருக்கிறீங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இந்த நினைவு உங்களுக்குள்ள இருக்கணும்.
அதாவது நல்ல கவனிங்க, இந்த கட்டிடத்துக்கு ஒரு அஸ்திபாரம் இருக்கா? இந்த பில்டிங்க்கு என்ன இருக்கு? ஒரு கீழே இந்த தரைக்கு கீழே என்ன இருக்கு? பூமியில அஸ்திபாரம் இருக்கா? ஃபவுண்டேஷன் இருக்கா? சரி. அடுத்து அந்த ஃபவுண்டேஷன் மேல இந்த கட்டிடம் எழுப்பப்பட்டிருக்கிறது. இவ்வளவு பெரிய கட்டிடம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? எழுப்பப்பட்டிருக்கா? சரி. அடுத்து இந்த கட்டிடத்துக்குள்ள நல்ல நல்ல என்னவெல்லாம் வைக்கப்பட்டிருக்கு? நமக்கு தேவையான பொருட்கள்லாம் வைக்கப்பட்டிருக்கு இல்ல? ஃபேனு, லைட்டு, ஸ்பீக்கரு, சேரு, பாய், என்னென்ன வேணுமோ நமக்கு எல்லா தேவைகளும் வைக்கப்பட்டிருக்கு. முதல்ல அஸ்திபாரம் போட்டிருக்கு. சொல்லுங்க, முதல்ல என்ன போட்டிருக்கு? அஸ்திபாரம். அதுக்கு மேல என்ன எழுப்பப்பட்டிருக்கு? கட்டிடம் எழுப்பப்பட்டிருக்கு. கட்டிடத்துக்குள்ள சகல விதமான நல்ல நல்ல வஸ்துக்கள் இருக்கு. இப்ப கவனிங்க, உங்க விசுவாசங்கிறது இந்த கட்டிடத்தினுடைய அஸ்திபாரத்தை போல. விசுவாசங்கிறது கட்டிடத்தினுடைய எதை போல? அஸ்திபாரத்தை போல. நம்பிக்கை என்பது அந்த அஸ்திபாரத்தின் மேல எழுப்பப்பட்டிருக்கிற இந்த கட்டிடத்தை போல. நம்பிக்கைங்கிறது அந்த கட்டடத்தை போல. அன்புங்கிறது இந்த கட்டிடத்துக்குள் வைக்கப்பட்டிருக்கிற சகல விதமான நல்ல நல்ல வஸ்துக்களை போல. திரும்பி சொல்றேன், விசுவாசங்கிறது கட்டிடத்தினுடைய எதை போல இருக்கிறது? அஸ்திபாரத்தை போல. அந்த அஸ்திபாரத்தின் மேல கட்டப்பட்டிருக்கிற கட்டிடம் எதை போல இருக்கிறது? நம்பிக்கையை போல. அந்த கட்டிடத்துக்குள்ள வைக்கப்பட்டிருக்கிற சகலவித வஸ்துக்கள் எதை போல இருக்கிறது? அன்பை போல இருக்கு. திருப்பி ஒரே சொல்லிடலாமா? நீங்க சொல்லுங்க, விசுவாசம் கட்டிடத்தினுடைய எதை போல இருக்கு? வெரி குட், அஸ்திபாரத்தை போல. நம்பிக்கைங்கிறது அந்த அஸ்திபாரத்தின் மேல போடப்பட்டிருக்கிற இந்த எழுப்பப்பட்டிருக்கிற இந்த கட்டிடம். வெரி குட். அன்புங்கிறது இந்த கட்டிடத்துக்குள்ள இருக்கிற நல்ல நல்ல, சொல்லுங்க, நல்ல நல்ல பொருட்கள், வஸ்துக்கள். இப்ப நான் திருப்பி ஒரே கேட்கிறேன், விசுவாசங்கிறது இந்த கட்டிடத்தினுடைய எதை போல? அஸ்திபாரத்தை போல தானே? இப்ப நீங்க சொல்லுங்க, இந்த கட்டிடத்தினுடைய அஸ்திபாரத்தை எங்க போட்டிருக்காங்க? எது மேல உட்கார வச்சிருக்காங்க? இந்த கட்டிடத்தின் அஸ்திபாரம் எங்க உட்கார்ந்து இருக்கு? சத்தமா சொல்லுங்க. தரையில தானே? பூமியில போட்டிருக்காங்களா? மண்ணை நல்லா அடிச்சு சமதளமா பரப்பி அஸ்திபாரத்தை என்ன அந்தரத்திலயா கட்டி தொங்க விட முடியும்? இங்க பாருங்க பிரதர், எங்க வீட்டு அஸ்திபாரம் மேல இந்த 20 அடியில அந்தரத்துல அழகா தொங்குது பத்தியா பிரதர், அப்படியே சொல்ல முடியும்? அஸ்திபாரத்தை எது மேலதான் போடணும்? அந்த பூமியில தரையில கரெக்டா நல்ல லேண்ட சமப்படுத்தி அது மேல நல்ல ஸ்ட்ராங்கா நல்ல மண்ணை அடிச்சு சம்மட்டி போட்டு அடிச்சு எல்லாம் போட்டு அந்த அந்த என்னது ஒரு கட்டை வச்சிருப்பாங்களே, அதை வச்சு நல்லா குத்தி 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 லேண்ட சமப்படுத்தி அந்த லேண்டு மேலதான் இந்த அஸ்திபாரம் உட்கார்ந்து இருக்கு. உண்மைதானா? எத்தனை பேர் ஆமீன்னு சொல்ல முடியும்? அதே போலதான் எப்படி இந்த கட்டிடத்தினுடைய அஸ்திபாரம் இந்த லேண்ட் மேல உட்கார்ந்து இருக்கோ, அத போல உங்க விசுவாசம் எது மேல அஸ்திபாரம் போடப்படணும்னா சிலுவை மேல அஸ்திபாரம் போடப்பட வேண்டும். உங்க விசுவாசம் எதுல போய் உட்காரணும்னா சிலுவை மேல போய் உட்காரணும். எனக்காக இயேசு எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? உங்க விசுவாசம் வேற எதன் மேலையும் போடப்படுவதா இருக்க கூடாது. சில பேர் அவங்க ஜபத்து மேல விசுவாசத்தை வைக்க ட்ரை பண்றாங்க. என்ன, நான் இப்படி எல்லாம் ஜபிச்சேன், அதனால ஆண்டவர் எனக்கு காரியத்தை அற்புதத்தை செஞ்சுவாரு, அதனாலதான் நடக்கவே மாட்டேங்குது. விசுவாசத்தை ஜபத்து மேல போடுறது அஸ்திபாரமா போடுறது, விசுவாசத்துக்கு ஜபத்தை அஸ்திபாரமா வைக்கிறது, விசுவாசத்துக்கு உபவாசத்தை அஸ்திபாரமா வைக்கிறது, விசுவாசத்துக்கு வேற வேற காரியங்களை வேற வேற நடவடிக்கைகளை கிரியைகளை அஸ்திபாரமா அதனாலதான் அது நடக்கவே மாட்டேங்குது. ஏன்னா ஸ்ட்ராங்கான அஸ்திபாரம் இல்லைன்னா அந்த அஸ்திபாரம் கொஞ்ச நாள் என்ன செய்ய ஆரம்பிச்சிடும்? ஆட்டங்கான ஆரம்பிச்சிடும். பாருங்க, அதுதான் இன்னைக்கு நிறைய பேருடைய விசுவாசம். ஏன் கர்த்தர்ட்ட இருந்து காரியத்தை பெற முடியலன்னா இவங்க விசுவாசத்தை எது மேல போடல? சிலுவை மேல போடுறதில்லை. இல்ல, உங்க விசுவாசம் எது மேல போடப்படணும்னா சிலுவை மேல போடப்படணும். எனக்கு தேவையான காரியங்கள் எல்லாம் நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு வந்திருக்கிறது. ஆனா அது எதனாலன்னா ஏன் ஜபத்தால இல்ல, ஏன் வேத வாசிப்பால இல்ல, ஏன் உபவாசத்தால இல்ல, இயேசு எனக்காக சிலுவையில எல்லாவற்றையும் செஞ்சு முடிச்சதுனால. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அப்ப நான் இன்னும் விசுவாசத்துக்கே வரல, விசுவாசத்தினுடைய அஸ்திபாரத்துல தான் நிக்கிறோம்.
அப்ப நீங்க எதனால கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார்னு நீங்க நினைக்கணும்னா எதனால யார்கிட்ட இருந்து இறங்கி வருகிறது? சிலுவையிலே மரித்த இயேசுவினிடத்திலிருந்து வருகிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அதை விட்டுட்டு நீங்க உங்க ஜபம் உபவாசம் என்னத்தையாவது சாத்தான்ட்ட காட்டினீங்கன்னு வைங்க, ஈஸியா தட்டி விட்டு போயிட்டே இருப்போம் அவங்கள. அதனாலதான் நிறைய காரியங்கள் நடக்க மாட்டேங்குது. சரி, அப்ப முதல் காரியம், விசுவாசம் எதன் மேல அஸ்திபாரம் போடப்படுகிறதா இருக்கணும்? சத்தமா சொல்லுங்க. எதன் மேல அஸ்திபாரம் போடப்படணும்? சிலுவையின் மேல. சிலுவையின் மேல் மரித்த யார் மேல? இயேசு கிறிஸ்துவின் மேல. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எங்க அந்த வாக்கியத்தை ஒரே திருப்பி சொல்லிருங்க. எப்ப? எத்தனாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி? யாரு? எங்க? சிலுவையில. யாருக்காக? யாருக்காக? என்ன செய்தார்? என்ன செய்தார்? எல்லாவற்றையும் செய்து முடித்தார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சரி, இப்ப கவனிங்க. இப்ப நான் விசுவாசம்னா என்ன, நம்பிக்கைனா என்ன, அன்புனா என்னன்னு சொல்ல போறேன். கவனிங்க. விசுவாசம்னா என்னன்னா, கவனிங்க, கடந்த காலத்துல 2000 வருஷங்களுக்கு முன்பாக, அந்த டென்ஷன் எல்லாம் கரெக்டா கவனிங்க. கடந்த காலத்துல சொல்லுங்க, என்ன காலத்துல? கடந்த காலத்துல 2000 வருஷங்களுக்கு முன்பாக இயேசு எனக்காக சிலுவையில எல்லாவற்றையும் செய்து முடித்ததால நான் இப்பொழுதே இந்த நிகழ்காலத்துல, நல்லா கவனிங்க, கடந்த காலத்துல பாஸ்டன்ஸ்ல இயேசு எல்லாவற்றையும் சிலுவையில செஞ்சு முடிச்சதால இப்ப இந்த நிகழ்காலத்துல, நடப்பு காலத்துல, கரண்ட்ல, இப்ப நான் இந்த பிரசன்ட்ல நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருக்கிறேன், ஐஸ்வர்யவானாக இருக்கிறேன், சுகமுடையவனாய் இருக்கிறேன், செழிப்பு உடையவனாய் இருக்கிறேன். தட் இஸ் ஃபெய்த். அதான் விசுவாசம். விசுவாசங்கிறது இனிமே தருவார் என்பது விசுவாசம் அல்ல. இப்பொழுதே எனக்கு எல்லாம் உண்டாயிருக்கிறது, அதான் விசுவாசம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அப்ப திருப்பி ஒரே ஒரு ரிப்பீட்டேஷன் சொல்லிடுறேன். விசுவாசம்னா என்ன? இனிமே தருவாருங்கிறது விசுவாசம் இல்ல. இயேசு 2000 வருஷங்களுக்கு முன்னாடி கடந்த காலத்துல சிலுவையில எல்லாவற்றையும் அவர் எனக்காக செஞ்சு முடிச்சதால இப்ப இந்த நிகழ்காலத்துல, இன்னைக்கு தேதியிலேயே இப்பவே நான் இப்பொழுது அதனாலதான் பவுல் சொல்றார், இப்பொழுது சொல்லுங்க, எப்பொழுது? இப்பொழுது, ரைட் நவ், இப்பவே நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருக்கிறேன். நான் சபிக்கப்பட்டவன் அல்ல, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருக்கிறேன். நான் தரித்திரன் அல்ல, நான் ஐஸ்வர்ய சம்பன்னனா இருக்கிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இப்பவே அதெல்லாம் எனக்கு உண்டாயிருக்கிறது என்கிற அந்த எண்ணம், அந்த சிந்தனை, அந்த மனப்பான்மை, அதுக்கு பேர் தான் விசுவாசம். இப்ப நீங்க கேட்கலாம், பிரதர் என்ன பிரதர் எல்லாம் உண்டாயிருக்குன்னு சொல்றீங்க, ஆசீர்வாதம் இருக்குங்கிறீங்க, ஆரோக்கியம் இருக்குங்கிறீங்க, செழிப்பு இருக்குங்கிறீங்க, சுகம் இருக்குங்கிறீங்க, ஆனா வாழ்க்கையில் அப்படி ஒண்ணுத்தையும் சொல்லுங்க காணாமே இல்ல. நான் ஒன்னொன்னா வர்றேன், வரிசையா வர்றேன், ஒன்னொன்னா வர உங்களுக்கு நல்ல தெளிவா புரிய ஆரம்பிக்கும். ஆவியான உங்களுக்கு புரிய வைப்பார். சரி, இப்ப நான் முதல்ல சொல்லிடுறேன், சொல்ல உங்களுக்கு புரியும். விசுவாசம்னா என்னன்னா, பிரதர் கிடைக்கும் பிரதர், ஜெபம் பண்ணிருக்கேன் பிரதர், ஆண்டவர் பிரதர், காத்திருக்கிறேன் பிரதர், செய்வாரு பிரதர், இதுக்கு பேர் விசுவாசம் கிடையாது. விசுவாசம்னா என்னன்னா, கடந்த காலத்துல இயேசு எனக்காக எல்லாம் செஞ்சு முடிச்சதால இப்ப இந்த நிகழ்காலத்துல இப்பொழுதே என்னுடைய ஸ்டேட்டஸ், என் பொசிஷன் என்னன்னா, நான் சபிக்கப்பட்டவன் அல்ல, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருக்கிறேன். சொல்லுங்க, ஆசீர்வதிக்கப்பட்டவனாய். சத்தமா சொல்லுங்க, ஆசீர்வதிக்கப்பட்டவனாய், சுகமுடையவனாய், ஆரோக்கியமுடையவனாய், ஐஸ்வர்யமுடையவனாய், செழிப்பு உடையவளாக, ஆரோக்கியமுடையவளாக, செல்வாக்கு உடையவளாக இருக்கிறேன். அதுக்கு பேர் தான் விசுவாசம். அதுக்கு பேர் தான் என்னது? விசுவாசம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சரி, இப்ப அடுத்தது வர்றேன், ஒண்ணு வர்றேன். அடுத்து நம்பிக்கைனா என்னன்னு சொல்றேன். அடுத்த ஸ்டெப், நம்பிக்கைனா என்ன? நம்பிக்கைனா என்னன்னா, நல்லா கவனிங்க, கடந்த காலத்துல இயேசு எனக்காக எல்லாம் செஞ்சு முடிச்சதால
இப்ப இந்த நிகழ்காலத்திலேயே நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருக்கிறேன், இது என் விசுவாசம். அடுத்து எதிர்காலத்துல வரப்போகிற நாட்கள்ல, வாரங்கள்ல என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா குறைவுகளும் எல்லாம் நிறைவாக போகிறது, எல்லாம் சரியாக மாற போகிறது என்கிற எதிர்பார்ப்பு, அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் நம்பிக்கை. சொல்லுங்க, அதுக்கு என்ன பேரு? நம்பிக்கை. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நான் திருப்பி சொல்றேன் உங்களுக்கு நல்ல புரியுறதுக்காக. நல்ல கவனிங்க. கடந்த காலத்துல இயேசு எனக்காக எல்லாம் செஞ்சு முடிச்சதால இப்பொழுதே நாம் என்ன உள்ளவர்களாக இருக்கிறோம்? ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். இப்ப நீங்க கேட்கலாம், பிரதர் என்ன சொல்றீங்க? ஆசீர்வாதம் இருக்குங்கிறீங்க, செழிப்பு இருக்குங்கிறீங்க, ஆரோக்கியம் இருக்குங்கிறீங்க, ஆனா உங்க வாழ்க்கையில சில பிரச்சனைகள் இருக்கே, சில குறைவுகள் இருக்கே, அதை குறிச்சு நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? அதை குறிச்சு என்ன சொல்ல வர்றேன்னா, நான் இப்பொழுதே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், அது என்னுடைய விசுவாசம். ஆனா என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற 1-2 குறைகளைத்தானே கேட்கறீங்க. அந்த குறைகள் எல்லாம் சீக்கிரத்துல வரும் நாட்கள்ல, நாளைக்கு, வர்ற வாரம், வர்ற மாசம், வர்ற வருஷங்கள்ல அது எல்லாம் சரியாக போகிறது, அது எல்லாம் ஜெயமாக மாற போகிறது. அந்த எக்ஸ்பெக்டேஷன், எதிர்நோக்கு, எதிர்பார்ப்பு இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் நம்பிக்கை. சொல்லுங்க, அதுக்கு பேர் என்ன? நம்பிக்கை. எதிர்காலத்துல அது எல்லாம் வருங்காலத்துல நடக்க போகுது, ஃபியூச்சர் நடக்க போகிறது என்கிற எதிர்பார்ப்பு, அதுக்கு பேர் தான் நம்பிக்கை. சொல்லுங்க, அதுக்கு பேர் என்ன? நம்பிக்கை. ஒரே ஒரு ரிப்பீட்டேஷன் கொடுத்துறவா, உங்களுக்கு விளங்கிறோம். இயேசு சிலுவையில எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். அங்கிருந்துதான் என் விசுவாசம் ஆரம்பிக்கிறது. அதனால நான் இப்பொழுதே ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருக்கிறேன், அது என்னுடைய விசுவாசம். சரி, நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவன்னு சொல்றீங்களே, அப்ப உங்களுடைய குறைவுகளை பத்தி என்ன சொல்றீங்க? அடுத்து அந்த குறைவுகள் எல்லாம் சீக்கிரத்துல வரும் நாட்கள்ல எல்லாம் ஜெயமாக மாற போகிறது. இதுதான் என்னது? என்னுடைய நம்பிக்கை. சொல்லுங்க, அது என்னுடைய நம்பிக்கை. சரி, அடுத்து, சரி பிரதர் ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருக்கிறேன்னு சொல்றீங்க, சரி உங்க குறைவுகளை பத்தி கேட்டா, இல்ல அதெல்லாம் சீக்கிரத்துல சரியாயிரும், அது என்னுடைய நம்பிக்கைன்னு சொல்றீங்க. ரைட், ஓகே. அந்த குறைவுகள் எல்லாம் சரியானா மட்டும்தான் கர்த்தரை தேடுவீங்களா? அந்த அற்புதங்கள் நீங்க நடக்கும்னு எதிர்பார்த்திருக்கீங்களே, காத்திருக்கீங்களே, அந்த அற்புதங்கள் எல்லாம் உங்க கண்ணால பார்த்தா மட்டும்தான் நீங்க கர்த்தரை தேடி வருவீங்களா? ஆண்டவரை ஆராதிப்பீங்களா? சபைக்கு வருவீங்களா? இல்ல இல்ல இல்ல. நான் இப்பொழுதே ஆசீர்வதிக்கப்பட்டவன் தான். என் வாழ்க்கையில் இருக்கிற 1-2 குறைவுகளும் சீக்கிரத்துல சரியாக போகுது. ஆனா அது சரியானா மட்டும்தான் நான் கர்த்தரை தேடுவேன் என்பதல்ல. அது சரி ஆனாலும் சரி, ஆகலைனாலும் சரி, என் தேவனை விட்டு நான் ஒரு நாள் விலக போறதில்லை. இதுதான் அவர் மேல வைக்கிற அன்பு. சொல்லுங்க, அவர் மேல வைக்கிற அன்பு. எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? நான் ஒரே ஒரு தடவை கடைசி ரிப்பீட்டேஷன் கொடுத்துட்டு நான் எக்ஸாம்பிள் சொல்றேன், உங்களுக்கு விளங்கிடும். விசுவாசம் எங்க இருந்து ஊற்றெடுக்குது? சொல்லுங்க, எங்க இருந்து ஊற்றெடுக்கிறது? சிலுவை மேல. நம்முடைய விசுவாசம் எதன் மேலே போடப்படுகிறதா இருக்கணும்? சிலுவையின் மேல. என்ன விசுவாசம்? அடுத்து நம்முடைய விசுவாசம் என்ன? சொல்லுங்க, இப்பவே நாம என்ன உள்ளவர்களாக இருக்கிறோம்? ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். எதனால? உங்க ஜபத்தால, வேத வாசிப்பினாலயா? எதனால? யாரால? யார் எல்லாவற்றையும் நமக்காக செய்து முடித்ததால? இயேசு நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்ததால இப்பொழுதே நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருக்கிறேன். இது நம்முடைய விசுவாசம். அடுத்து, அப்ப உங்க வாழ்க்கையில 1-2 குறைவுகள், கடன் பிரச்சனை, வியாதி 1-2 இருக்கே, அதை குறிச்சு என்ன சொல்றீங்க? அது எல்லாம் வரும் நாட்கள்ல, ஃபியூச்சர்ல, வர்ற வாரம், வர்ற மாசம், அது எல்லாம் சரியாக போகிறது. அதான் நம்முடைய நம்பிக்கை. சொல்லுங்க, அது நம்முடைய நம்பிக்கை. அடுத்து, அது சரியானா மட்டும்தான் ஆண்டவரை தேடுவீங்களா? அந்த அற்புதங்களை கண்ணார பார்த்தா மட்டும்தான் கர்த்தரை தேடுவீங்களா? இல்ல இல்ல, அதெல்லாம் சீக்கிரத்துல சரியாகும். ஆனா சரி ஆனாலும் ஆகலைனாலும் என் அப்பாவை விட்டு நான் ஒரு நாள் விலக போறதில்ல, என் ஆராதனையை விட்டு நான் ஒரு நாள் விலக போறதில்ல. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இதுதான் அவர் மேல வைக்கிற அன்பு. சொல்லுங்க, அவர் மேல வைக்கிற அன்பு. சரி, இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், உங்களுக்கு எல்லாம் புரிய ஆரம்பிக்கும் பாருங்க.
சரி, வாசிங்க. ஆதியாகம புஸ்தகம் 30வது அதிகாரம் 37 இருந்து கடைசி வசனம் வரைக்கும். ஆதியாகமம் 30வது அதிகாரம் 37 இருந்து கடைசி வசனம் வரைக்கும். பின்பு யாக்கோபு பச்சையாயிருக்கிற புன்னை, வாதுமை, அர்மோன் என்னும் மரங்களின் கொப்புகளை வெட்டி இடையிடையே வெண்மை தோன்றும்படி பட்டையை உரித்து தான் உரித்த கொப்புகளை ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும் கால்வாய்களிலும் தொட்டிகளிலும் ஆடுகளுக்கு எதிராக போட்டு வைப்பான். ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும்போது பொழிவதுண்டு. அப்படின்னா இணை சேருவதுண்டு. ஆணாடு பெண்ணாடு இனப்பெருக்கம் செய்ய இணை சேருவதுண்டு. ஆடுகள் அந்த கொப்புகளுக்கு முன்பாக பொழிந்தபடியால் அவைகள் கலப்பு நிறம் உள்ளதும் புள்ளி உள்ளதும் வரி உள்ளதுமான குட்டிகளை போட்டது. அந்த ஆட்டுக்குட்டிகளை யாக்கோபு பிரித்து கொண்டு ஆடுகளை லாபானுடைய மந்தையில் இருக்கும் கலப்பு நிறமானவைகளுக்கும் கருப்பானவைகள் எல்லாவற்றுக்கும் எதிராக நிறுத்தி தன் ஆடுகளை லாபானுடைய மந்தையோட சேர்க்காமல் தனிப்புறமாக வைத்துக் கொள்வான். பலத்த ஆடுகள் பொழியும் போது அந்த கொப்புகளுக்கு எதிரே பொழியும்படி யாக்கோபு அவைகளை அந்த ஆடுகளின் கண்களுக்கு முன்பாக கால்வாய்களிலே போட்டு வைப்பான். பலவீனமான ஆடுகள் பொழியும் போது அவைகளை போடாமல் இருப்பான். இதனால் பலவீனமானவைகள் லாபானையும் பலமுள்ளவைகள் யாக்கோபையும் சேர்ந்தன. இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரிகளும் வேலைக்காரரும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவனானான். சரி, இப்ப கவனிங்க, என்னை பாருங்க. இந்த சம்பவத்தை கொஞ்சம் வியாக்கியானப்படுத்தி பார்க்கலாம். யாக்கோபு தன் மாமனாகிய லாபான் இடத்துல வேலை செய்கிறான். ஒரு கட்டத்துல யாக்கோபு போய் லாபான்ட்ட கேட்கிறார், எனக்கு சம்பளம் கொடுங்க அப்படின்னு கேட்கிறார். உடனே லாபான் சொல்றாரு, உனக்கு என்ன சம்பளம் வேணும் அப்படின்னு கேட்டவொடனே 2 பேரும் பேசுறாங்க. கடைசியில முடிவாகுது. என்ன, இப்ப இனிமே இது வரைக்கும் விட்டுறலாம், இனிமே ஆடு குட்டி போடும்ல, அதுல புதுசா குட்டி போடும்ல, அதுல அந்த ஆடு குட்டி போடுற ஆட்டுடைய உடம்புல அங்கங்க வரி வரியா இருந்தா, கோடு கோடா இருந்தா அதெல்லாம் எனக்கு சம்பளமா எடுத்துக்கிறேன் அப்படின்னு யாக்கோபு சொல்றார். உடனே லாபான் ரைட் ஓகேன்னு ஒத்துக்கிட்டார். ஒரு 6 இருந்து 8 மாசம் ஆகுது, ஆடுகள்லாம் குட்டி போடுது. இப்ப 1-2 ஆடு வரி வரியா இருக்கு. அதை எடுத்துட்டு போய் யாக்கோபு போய் லாபான்ட்ட, இதெல்லாம் எனக்கு சம்பளமா எடுத்துக்கிட்டுமா அப்படின்னு கேட்டா, உடனே சொல்லிட்டாரு, இப்படியாப்பா நான் சொன்னேன் வரி வரியா இருக்கிற மாதிரி, நான் இப்படி சொல்லல, ஆட்டு உடம்புல அங்கங்க அப்படி ரவுண்ட் ரவுண்டா புள்ளி புள்ளியா இருக்கணும், அதுதான் உனக்கு சம்பளம்னு சொன்னேன். அப்படி 1 ரூபா காசு மாதிரி ரவுண்ட் ரவுண்டா என்ன செய்யணும், அப்படி புள்ளி புள்ளியா இருக்கணும், கருப்பு கலர்ல அங்கங்க புள்ளி புள்ளியா டாட் டாட்டா இருக்கணும், அதுதான் உனக்கு சம்பளம்னு சொன்னேன், இது உனக்கு சம்பளம் கிடையாதுன்னு. அடுத்து ஒரு 6 இருந்து 8 மாசம் ஆகுது, ஆடுகள்லாம் வரிசையா குட்டி போடுது. இப்ப 1-2 ஆட்டு உடம்புல அங்கங்க புள்ளி புள்ளியா இருக்கு. அதை எடுத்துட்டு போய் இதெல்லாம் எனக்கு சம்பளமா வச்சுக்கிட்டா அப்படின்னு கேட்டா, டக்குன்னு மாத்திட்டாரு. இல்ல இப்படியா நான் சொன்னேன், ஆடு கொஞ்சம் கலப்பு நிறமா இருக்கணும்பா, மிங்கிலா கொஞ்சம் அப்படியே வெள்ளையும் கொஞ்சம் கருப்புமா, அப்படி கொஞ்சம் பழுப்பு நிறத்துல கொஞ்சம் கலந்து அப்படி கலர்ஃபுல்லா அப்படி மிக்ஸ்டு கலரா இருக்கணும், அதுதான் உனக்கு சம்பளம், இதெல்லாம் சம்பளம் இல்லைன்ட்டார். இப்படியே மாத்தி 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 10 தடவை சம்பளத்தை மாத்திட்டார். கடைசியா ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. சரி விடு யாக்கோபு, போனதெல்லாம் போட்டு விடு, கடைசியா சொல்றேன், இனிமே பிறக்கிற ஆட்டு உடம்புல அங்கங்க வரி வரியா இருக்கணும், அடுத்து அங்கங்க என்ன இருக்கணும், புள்ளி புள்ளியா இருக்கணும், டாட் டாட்டா இருக்கணும். அடுத்து ஆடு கொஞ்சம் கலப்பு நிறத்துல கொஞ்சம் அப்படி பழுப்ப வெள்ளையும் அப்படி கொஞ்சம் பழுப்புமா கலந்து கருப்பு நிறத்தும் கலந்து அங்கங்க பட்டை பட்டையா கொஞ்சம் கலரா இருக்கணும், அப்படி இருந்தா அதுதான் உனக்கு சம்பளம்னு சொல்லிட்டார். இப்படி ஆடு உலகத்துல எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? வரி வரியா இருக்கணுமா, புள்ளி புள்ளியா இருக்கணுமா, கலப்பு நிறமா இருக்கணுமா? இப்படி ஆடு உலகத்துல எங்கேயாவது பார்க்க முடியுமா? வரி வரியா பிறக்கிறதுக்கு அது என்ன புலியா, இல்ல புள்ளி புள்ளியா இருக்கிறதுக்கு சிறுத்தை புலியா? இதுதான் சம்பளம்னு சொல்லிட்டார். இப்ப ஆண்டவர் யாக்கோபுக்கு ஒரு சொப்பனம் காட்டுறார். அது 31:10 வாசிங்க. 31:10 வாசிங்க.
ஆடுகள் பொழியும் காலத்திலே ம், நான் கண்ட சொப்பனத்தில் ம், என் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது ம். ஆடுகளோடு போதும். ஆடுகள் பொழியிற காலத்துல யாக்கோபுக்கு ஆண்டவர் ஒரு சொப்பனம் காட்டுறார். சொப்பனத்துல யாக்கோப்ட்ட சொல்றார், யாக்கோபு இங்க வா, நீ போய் என்ன செய்யற, இந்த பச்சையா இருக்கிற புன்னை, வாதுமை, அர்மோன் மரங்களுடைய கொப்புகளை எல்லாம் வெட்டிட்டு வா. வெட்டிட்டு வந்துட்டியா? ஆண்டவரை வெட்டிட்டு வந்துட்டேன். அதை என்ன செய்யணும், பொதுவா நீங்க மரப்பட்டையில பார்த்திருக்கீங்களா? என்ன கலர்ல இருக்கும்? அரக்கு நிறத்துல ப்ரௌனிஷா இருக்கும். ப்ரௌன் கலர்ல, என் கை போல அரக்கு நிறத்துல ப்ரௌன் கலர்ல இருக்கும். நீங்க இந்த மரப்பட்டைய மேல இருக்கிற அந்த அரக்கு பட்டைய அப்படி லேசா உரிச்சு பார்த்தீங்கன்னு வைங்களேன், உள்ளுக்குள்ள வெள்ளை நிறத்துல உள்ள தொலி தெரியும். பார்த்திருக்கீங்களா? உள்ள தோல் வெள்ளை நிறத்துல என்ன செய்யும்? மரத்துக்குள்ள மரத்தினுடைய உள் தோல் என்ன செய்யும்? வெள்ளையா என்ன செய்யும் தெரியும். பார்த்திருக்கீங்களா? ஆண்டவர் என்ன சொல்றாரு யாக்கோப்ட்ட, நீ அந்த மரப்பட்டையெல்லாம் கொண்டு வா. கொண்டு வந்துட்டியா? மேல இருக்கிற அந்த அரக்கு நிறத்துல இருக்கு இல்லையா, அதை அங்கங்க கத்தியை வச்சு கிழிச்சு விடு, பீல் பண்ணு. உள்ள இருக்கிற வெள்ளை தொலி வெளியே தெரியணும். அங்கங்க லைன் லைனா இருக்கிற மாதிரி, கோடு ஓடா இருக்கிற மாதிரி, அந்த இடையிடையே வெண்மை தோன்றும்படி பட்டையை உரித்து, வசனம் சொல்லுது. இடையிடையே வெண்மை தோன்றும்படி பட்டையை உரி. அந்த அரக்கு நிறத்து பட்டையில அங்கங்க வெள்ளை கோடு தெரியணும், நீல நீளமா. உள்ளுக்குள்ள இருக்கிற வெள்ளை தொலி வெளியே அப்படி கோடு மாதிரி என்ன செய்யணும், அப்படியே லைன் லைனா வரி வரியா அங்கங்க இருக்கிற மாதிரி என்ன செய்ய, கத்தியை வச்சு அப்படி லேசா கிழிச்சு விடு. கிழிச்சு விட்டியா? கிழிச்சிட்டேன் ஆண்டவரே. வரி வரியா இருக்கிற மாதிரி செட் பண்ணிட்டியா? செட் பண்ணிட்டேன். இன்னொரு மரப்பட்டை எடு, அதுல ரவுண்டா சீச்சு எடு. அந்த உள்ள வெள்ளை தொலி வெளியே வட்டமா என்ன செய்யணும், அந்த அரக்கு பட்டை வட்டமா இருக்கணும், புள்ளி புள்ளியா இருக்கிற மாதிரி, டாட்டா இருக்கிற மாதிரி அதெல்லாம் சீச்சு எடு. எடுத்துட்டியா? எடுத்துட்டேன் ஆண்டவரே. மரப்பட்டை அப்படி லேசா சீச்சு விடு. அப்படி வெள்ளையும் அரக்கும் மஞ்சளும் அப்படி லேசா கலந்த மாதிரி அப்படி மரப்பட்டைய மேலோட்டமா அப்படி லேசா என்ன செஞ்சு விடு. உள்ள இருக்கிற நிறம் வெளியே அப்படி தெரியுற மாதிரி லேசா அங்கங்க என்ன செஞ்சிரு, சீச்சு விட்டு அப்படி கலப்பு நிறமா எல்லாத்தையும் செட் பண்ணு. செட் பண்ணிட்டியா? செட் பண்ணிட்டேன் ஆண்டவரே. அதை கொண்டு ஆடு தண்ணி குடிக்கிற கால்வாயில தொட்டியில போட்டு வச்சிருன்னு சொல்லிட்டார். இப்ப இவர் போய் மரப்பட்டை எடுத்துட்டு எடையே அப்படி லைன் லைனா இருக்கிற மாதிரி, வரி வரியா இருக்கிற மாதிரி பட்டையை உரிச்சு, ரவுண்டா புள்ளி புள்ளியா இருக்கிற மாதிரி அதெல்லாம் செட் பண்ணி, கலப்பு நிறமா இருக்கிற மாதிரி செட் பண்ணி, ஆடு தண்ணி குடிக்க வர்ற கால்வாயில தொட்டியில போட்டு வச்சிட்டார். போட்டு வச்சாரா? இப்ப ஆடு தண்ணி குடிக்க வருது. ஆக்சுவலா ஆடு பிளைனான ஆடு. சொல்லுங்க, ஆடு எப்படி ஆடு? சத்தமா சொல்லுங்க, பிளைனான ஆடு. சொல்லுங்க, ஆடு எப்படி ஆடு? அதுல வரியோ புள்ளியோ கலப்பு நிறமோ எதுவுமே இல்லை, வெறுமையான ஆடு. சொல்லுங்க, என்ன ஆடு? சத்தமா சொல்லுங்க, என்ன ஆடு? பிளைனான ஆடு. சத்தமா சொல்லுங்க, என்ன ஆடு? சத்தம் பின்னாடி இருந்து சவுண்ட் வரல. சத்தமா சொல்லுங்க, என்ன ஆடு? பிளைனான ஆடு. அதுல வரியோ புள்ளியோ எதுவுமே இல்ல, இல்லையா? சரி, இப்ப ஆடு தண்ணி குடிக்க வருது. கால்வாயில குனிஞ்சு அப்படி தண்ணி குடிக்குது. தண்ணி குடிக்கிறப்ப இந்த ஆட்டினுடைய உருவம் அந்த தண்ணீர்ல ரெஃப்ளெக்ட் ஆகுது, பிரதிபலிக்குது. நம்ம ஓடுற தண்ணீர்ல இப்படி முகத்தை பார்த்தீங்கன்னு வைங்க, உங்க முகம் எதுல தெரியும்? தண்ணீர்ல தெரியும் இல்லையா? அதை போல இப்ப ஆட்டினுடைய அந்த உருவம் அந்த ஓடுற தண்ணீர்ல தெரியுது. இவர் ஏற்கனவே மரப்பட்டைகளை போட்டு வச்சிருக்காரா? வரியும் புள்ளியும் கலப்பு நேரமா ஆக்கி போட்டு வச்சிருக்காரா யாக்கோபு? இப்ப இந்த ஆட்டினுடைய உருவமும் அந்த மரப்பட்டைகளும் ஒன்னா சேர்ந்து தெரியுது. அதுக்கு ரெண்டும் ஒன்னா கலந்து தெரியுது, மிங்கில் ஆகி பிளண்ட் ஆகி தெரியுது. இப்ப ஆடு தன்னுடைய உருவத்தை தண்ணீர்ல பாக்குறப்ப அதுக்கு எப்படி தெரியுதுன்னா, தன் சரீரம் முழுவதும் வரியும் புள்ளியும் இருக்கிற மாதிரி தெரியுது. தன் சரீரம் முழுவதும் வரியும் புள்ளியும் இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா ஒரிஜினல்ல இருக்கா? சொல்லுங்க, ஒரிஜினல்ல ஆட்டு உடம்புல வரியும் புள்ளியும் இருக்கா? இல்ல. அது எதுல பாக்குது? தண்ணீர்ல எதோட சேர்த்து பாக்குது? மரப்பட்டையோட சேர்த்து பார்த்துட்டு என்ன நினைக்குதுன்னா, என் சரீரம் முழுவதும் வரியும் புள்ளியும் இருக்கிறது. அந்த ஆடு அப்படியே நினைக்குது, என் சரீரம் முழுவதும் வரியும் புள்ளியும் இருக்கிறது, நான் வரியும் புள்ளியும் உடைய ஆடாக இருக்கிறேன், நான் வரியும் புள்ளியும் உடைய ஆடாக இருக்கிறேன், நான் வரியும் புள்ளியும் உடைய ஆடாக இருக்கிறேன். அப்படியே தன்னை யோசிக்குது. அடுத்து என்ன யோசிக்குது? நான் வரியும் புள்ளியோடைய ஆடா இருக்கிறதுனால எனக்கு பிறக்க போகிற குட்டிகளும் வரியும் புள்ளியுமா பிறக்க போகுது, எனக்கு பிறக்க போகிற குட்டிகளும் வரியும் புள்ளியுமாவே பிறக்க போகுது, எனக்கு பிறக்க போகிற குட்டிகளும் வரியும் புள்ளியுமாவே பிறக்க போகுது. யோசிச்சு
போடுற குட்டி எல்லாம் வரியும் புளியுமாவே போட்டுச்சான். இப்ப நல்லா கவனிங்க, நீங்க எனக்கு பதில் சொல்லுங்க. ஆடு எப்படி ஆடு? சீக்கிரமா சொல்லுங்க. ஆடு எப்படி ஆடு? எதுல தண்ணிய பாக்குது? தண்ணீர். சத்தமா சொல்லுங்க. தண்ணீர்ல. எதோட சேர்த்து பாக்குது? மரப்பட்டைய. சத்தமா சொல்லுங்க. எதோட சேர்த்து பாக்குது? மரப்பட்டையோட. என்ன நினைக்குது? தன் சரீரம் முழுவதும் என்ன இருக்கு? வரியும் புள்ளி இருக்கு நினைக்குதுல. ஒரிஜினல்ல இருக்கா? சத்தமா சொல்லுங்க. ஒரிஜினல்ல இருக்கா? அதேதான் பிரதர் உங்களுக்கு சொல்றேன். உங்க வாழ்க்கையில ஒரிஜினல்ல ஆசீர்வாதம் இல்லாம இருக்கலாம், ஆனா இந்த ஜீவ தண்ணீர்ல உங்களை பாருங்க, சிலுவை மரத்தோட சேர்த்து பாருங்க. இது சொல்லுது நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். இது சொல்லுது அவருடைய தழும்புகளாலே குணமாயிருக்கிறீர்கள். இது சொல்லுது ஐஸ்வர்யவான்கள் ஆனீர்கள். இது சொல்லுது புது சிருஷ்டியாய் இருக்கிறீர்கள். இது சொல்லுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? தட் இஸ் ஃபெய்த். அதாங்க விசுவாசம். விசுவாசங்கிறது என்னன்னா, இனிமே கர்த்தர் தருவார்னு சொல்லிட்டு இருக்கிறது இல்ல. இந்த வசனம், இந்த ஜீவ தண்ணீர்ல உங்களை பார்த்து பார்த்து பார்த்து, இந்த வாக்கு தத்தங்களை உங்களை பார்த்து பார்த்து, இந்த வாக்கு தத்தத்தோட உங்களை சேர்த்து பாருங்க. ஆமா, இது சொல்லுது அவருடைய தழும்புகளாலே குணமாயிருக்கிறேன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாயிருக்கிறேன், நான் ஆரோக்கியமாயிருக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இதுதாங்க விசுவாச வாழ்க்கைங்கிறது. விசுவாசம்னா என்னன்னா, வேதத்தை படிச்சு 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 இதுல சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் எல்லாம் உங்க வாழ்க்கையில இருக்கிறதாகவே அப்படியே கற்பனை பண்ணுங்க, இமேஜின் பண்ணுங்க, அப்படியே அதை யோசித்து கொண்டே இருங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சத்தமா சொல்லுங்க. இனிமே நீங்க தான் பிரசங்கம், இனிமே நீங்க தான் சொல்லணும். நான் கேள்வி மட்டும் தான் கேட்பேன். இனிமே பிரசங்கத்தை நீங்க தான் பண்ண போறீங்க. சொல்லுங்க. ஆடு எப்படி ஆடு? சீக்கிரம் சொல்லுங்க. எதுல தன்னைய பாக்குது? எதோட சேர்த்து பாக்குது? அதேதான் நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த ஜீவ தண்ணீரை வாசித்து கொண்டே இருங்க. இதுல சொல்லப்பட்டிருக்கிற வாக்கு தத்தங்கள் எல்லாம், சொல்லுங்க, வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவினால நமக்கு ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? வாக்கு தத்தங்களை வாசிச்சு 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 வாசிச்சு, அது பழைய ஏற்பாட்டுல இருக்கட்டும், புதிய ஏற்பாட்டுல இருக்கட்டும், எதுல வேணா இருக்கட்டும், வாக்கு தத்தங்கள் எல்லாம், சொல்லுங்க, வாக்கு தத்தங்கள் எல்லாம் நமக்கு ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? யாருனால? இயேசுவினால. சொல்றமா சொல்லுங்க, யாருனால? அப்ப வாக்கு தத்தங்களை வாசிச்சு வாசிச்சு வாசிச்சு, ஆமா இந்த வசனம் சொல்லுது நான் புது சிருஷ்டியா இருக்கிறேன். சாத்தா உங்க மைண்ட்ல சொல்லுவான், என்ன நீ புது சிருஷ்டி, நீ ஒண்ணும் கிடையாது, முந்தா நாள் ஒரு பாவம் பண்ண தெரியாது, முந்தா நாள் ஒரு பொய் சொன்ன தெரியாது, நீ குறைவுள்ளவன், அவன் சொல்லிட்டே இருப்பான். நீங்க சொல்லணும், இல்ல இல்ல, இந்த வசனம் சொல்லுது நான் புது சிருஷ்டியா இருக்கிறேன், அவருடைய தழும்புகளாலே குணமாயிருக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? உங்களை நீங்க எப்படி பார்க்கிறீர்கள், அந்த ஆட்டிடியூட், தட் இஸ் ஃபெய்த். உங்களை தரித்திரர்களாகவே பார்க்கிறீங்களா, ஐஸ்வர்ய சம்பன்னர்களாய் பார்க்கிறீங்களா? அதான் விசுவாசம். விசுவாசங்கிறது என்ன? கடையில் கிடைக்கிற பொருளா 1/4 கிலோ 1/2 கிலோ வாங்கிட்டு வர்றதுக்கு? விசுவாசங்கிறது ஒரு தாட், ஒரு எண்ணம், ஒரு நினைவு, ஒரு சிந்தனை. இல்ல, நீங்க உங்களை எப்படி பார்க்கிறீர்கள், உங்கள் மனப்பான்மை எப்படி இருக்கிறது? பிரதர், எனக்கு பிரதர் ஒரே கடன் பிரதர், கடன் கட்டியே வாழ்க்கை பிரதர், இப்படியே வாழ்க்கை போயிட்டே இருக்கு பிரதர். இப்படி பார்த்தா அப்படியே தான் இருக்கும் வாழ்க்கை. ஆனா அதை விட்டுட்டு, இல்ல இந்த வசனம் சொல்லுது நான் கடன் கொடுக்கிறவன், நான் கடன் வாங்குகிறது இல்ல, அப்படி நீங்க உங்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வைங்க, அப்படியே உங்க வாழ்க்கை மறுரூபமாக ஆரம்பிச்சிடும். இல்ல, வசனத்தையும் உங்களையும் இணைச்சு பாருங்க. வசனம் உங்களை குறித்து என்ன சொல்லுகிறதோ அதுதான் நீங்க, அதான் நீங்க. இல்ல, உங்க வீட்டுல சண்டை தட்டு பறக்கும், ஆனா நீங்க வீட்டை குறிச்சு இப்ப இங்க உட்காந்துட்டு வீட்டை நினைங்க. எப்படி நினைக்கிறீங்க உங்க வீட்டை? உட்காந்துட்டு உங்க வீட்டை பாருங்க, மைண்ட்ல உங்க மனக்கண்கள்ல பாருங்க.
வீட்டை எப்படி பாக்குறீங்க? ஏன் வீடா பிரதர்? அது ஒரே சண்டை காடு பிரதர், ஒரே போராட்டம் பிரதர், வீட்டுக்குள்ள போறதுக்கே சங்கடமா இருக்கு, இப்படி நினைக்கிறீங்களா? இல்ல இல்ல, இந்த வசனம் சொல்லுகிறது, என் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் என் அரண்மனைகளுக்குள்ளே சுகமும் இருக்கிறது. விசாலமானதும் காற்றோட்டமுடைய அறைகளை உடைய வீடுகளை கர்த்தர் எனக்கு சொந்தமாய் தந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? உங்க வீட்டு எங்க இருக்கு பாக்குறப்பவே அப்படியே ஒரு பூந்தோட்டமா பார்க்க ஆரம்பிங்க, ஒரு பண்ணை வீடா பார்க்க ஆரம்பிங்க. இல்ல அப்படியே இமேஜின் பண்ணுங்க. தட் இஸ் ஃபெய்த். இப்பவே அது உங்களுக்கு இருக்கிறதுன்னு விசுவாசிங்க. அப்படியே பார்க்க ஆரம்பிங்க, அதையே வாயினால பேச ஆரம்பிங்க. கொஞ்சம் கொஞ்சமாய் அது அங்க உருவாக ஆரம்பிச்சிடும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அதுதான் விசுவாசம். விசுவாசங்கிறது இப்படியே உட்கார்ந்துட்டு நடக்கும்னு நினைக்கிறேன் பிரதர், ரொம்ப நாள் நானும் காத்திருக்கேன் பிரதர், ஆண்டவர் என்னதான் நினைக்கிறான்னு தெரியல பிரதர், இப்படி சொல்லிட்டு இருக்கிறதுக்கு பேர் விசுவாசம் இல்ல. உங்க சூழ்நிலைகளை அப்படியே உள்வாங்காதீங்க. உங்களுக்கு கண்ணுல என்ன தெரிகிறது, காதுல என்ன கேட்கிறீங்க, இருதயத்துல என்ன தோணுகிறது, அதையெல்லாம் தூக்கி வெளியே போட்டுட்டு இந்த வசனம் உங்களை குறித்து என்ன எழுதி இருக்கிறது அதை பார்க்க ஆரம்பிங்க. அதை அப்படியே உள்வாங்க ஆரம்பிங்க. தட் இஸ் ஃபெய்த். அந்த எண்ணங்கள் உங்களுக்குள்ள வர 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 உங்களை பார்க்கிற பார்வையை அப்படியே மாறணும். உங்க பிள்ளைகளை உலகம் சொல்லும், என்ன சொல்லுது? இனிமேலாம் பிள்ளைங்களை பரிசுத்தமா வளர்க்கவே முடியாது. உடனே நீங்க ஆமாஞ்சாமி போடக்கூடாது, அது உனக்கு. ஆனா எனக்கு அப்படி சொல்லல. எனக்கு வேதம் சொல்லுது, என் பிள்ளைகள் கர்த்தராலே போதிக்கப்பட்டு இருக்கிறார்கள், அவர்கள் சமாதானம் பெரிதாயிருக்கிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அவங்களை அப்படியே பார்க்க ஆரம்பிங்க. அதுவாகவே அவருடைய வாழ்க்கை மறுரூபமாக ஆரம்பிச்சு. இல்ல உங்களை நீங்க எப்படி பார்க்கிறீர்கள்? தட் இஸ் ஃபெய்த். அதான் விசுவாசம். இல்ல அதான் விசுவாசம். இல்ல நிறைய பேர் என்னன்னா, நான் தன்னை கடன்காரனாவே உங்களை பார்த்தீங்கன்னா கடனே பெருகும். உங்கள் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுது. நீங்க எப்படி பிரதர் இருக்கீங்க? அப்படியே மோசமா இருக்கு பிரதர், ஜெபிச்சுக்கிறீங்க பிரதர். கடந்த காலத்துல பிரதர் 6 மாசம் கழிச்சு எப்படி பிரதர் இருக்கீங்க? ரொம்ப மோசமா இருக்கு பிரதர், ஜெபிச்சுக்கிறீங்க. உனக்கு எத்தனை காலம் தான் ஜெபிக்கிறது? உன்னை பார்க்கிற நீ பார்வையே சரியில்லையே. உன் விசுவாசத்தின்படிதான் உனக்கு நடந்துட்டு இருக்கு. எப்ப பார்த்தாலும் நான் வியாதி, நான் கடங்காரன், சுகர் ஆயிடுச்சு, அது ஆயிடுச்சு, இதாயிடுச்சு, இதையா பேசிட்டு இருக்க? இல்ல, இது அல்ல. வேதம் என்ன குறித்து வேறொன்று சொல்லுகிறது. அவருடைய தழும்புகளாலே நான் குணமாயிருக்கிறேன், என்னுடைய வயது வாழ வயது போலாகி கொண்டிருக்கிறது, அவருடைய தழும்புகளாலே நான் ஆரோக்கியமாயிருக்கிறேன். எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? உங்களை நீங்க எப்படி பார்க்கிறீர்கள், அதுக்கு பேர் தான் விசுவாசம். தட் இஸ் ஃபெய்த். இப்ப சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, ஆடு எப்படி ஆடு? சீக்கிரம் சொல்லுங்க, ஆடு எப்படி ஆடு? பிளைனான ஆடு. எதுல தன்னைய பாக்குது? தண்ணீர்ல. எதோட சேர்த்து பாக்குது? மரப்பட்டையோட சேர்த்து பாக்குதா? மரப்பட்டையோட சேர்த்து பாக்குது. சொல்லுங்க, எதோட சேர்த்து பாக்குது? அப்ப வசனங்களை எடுங்க. இந்த வசனங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு உண்டாயிருக்கிறது. எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? சாத்தா சொல்லுமா, அது என்ன, நீ ஒழுங்கா ஜெபிக்கல, நீ அதை பண்ணல, இதை பண்ணல, இதெல்லாம் உனக்கு எப்படி கிடைக்கும்? கிடைக்காது. நீங்க சொல்லணும், இது எல்லா வாக்குத்தத்தங்களும் எனக்கு என்னால வரல, என் ஜபத்தால வரல, என் இயேசுவால எனக்கு இறங்கி வருகிறது. எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? இதுக்கு பேர் தான் விசுவாசம். இல்ல பழைய ஏற்பாட்டை வாசிங்க, வாக்குத்தத்தங்களை வாசிங்க, நிருபங்களை வாசிங்க. உங்களை குறித்து என்னவெல்லாம் எழுதப்பட்டிருக்குன்னு தேடி தேடி பாருங்க. அதெல்லாம் அப்படியே இமேஜின் பண்ணுங்க, கற்பனை பண்ணுங்க. உங்க மைண்ட்ல இப்போவே அதெல்லாம் உங்களுக்கு உண்டாயிருக்கிறதுன்னு நீங்க யோசிங்க. இல்ல அப்படிதான் சொல்றார். மார்க் 11:24 வாசிங்க. மார்க் 11:24. மார்க் 11:24 தானே? ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக் கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். தமிழ்ல அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். தமிழ்ல பெற்றுக் கொள்வோம்னு போட்டிருக்கு. இதே நீங்க பொது மொழிபெயர்ப்புல வாசிங்க, இங்கிலீஷ்ல வாசிச்சாலும் கரெக்டா இருக்கும். பொது மொழிபெயர்ப்புல வாசிங்க. இதே வசனத்தை மார்க்கு புஸ்தகம் 11வது அதிகாரம் 24
ஜெபத்தில் ஆகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் இறைவனிடம் வேண்டும் போது எவற்றையெல்லாம் கேட்பீர்களோ அவற்றை பெற்று விட்டீர்கள் என நம்புங்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இனிமே வருங்கிறது விசுவாசம் இல்ல, இப்பொழுதே எனக்கு எல்லாம் உண்டாயிருக்கிறது. அப்படி உங்களை நீங்கள் பார்க்கிற அந்த பார்வை, அந்த ஆட்டிடியூட் இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் விசுவாசம் இல்ல. இப்ப நீங்க சொல்லுங்க, நீங்க கடன் வாங்குகிறவரா கடன் கொடுக்கிறவரா? சத்தமா சொல்லுங்க. நீங்க வியாதிக்காரரா ஆரோக்கியம் உள்ளவரா? நீங்க தரித்திரரா ஐஸ்வர்யவானா? நீங்க பழைய மனுஷனா புது சிருஷ்டியா? சத்தமா சொல்லுங்க. பழைய மனுஷனா புது சிருஷ்டியா? அடிமைகளா இருக்கிறீர்களா தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறீர்களா? உங்க வீடு சண்டைக்காடா இல்ல சமாதானம் நிறைந்த வீடா? உங்க பிள்ளைகள் என்ன சொல்றது, கர்த்தருக்கு கீழ்ப்படியாதவர்களா இல்ல கர்த்தராலே போதிக்கப்பட்டிருக்கிறவர்களா? அவர்கள் சமாதானம் குறைவா இருக்கா சமாதானம் பெரிதா இருக்குமா? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அப்படியே உங்களை பார்க்க ஆரம்பிங்க, அதுவாகவே நீங்கள் மாற ஆரம்பிச்சிருவீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சரி, நான் அடுத்துக்கு வர்றேன். சீக்கிரம் சொல்லுங்க. ஆடு எப்படி ஆடு சொல்லுங்க. பிளைனான ஆடு எதுல தன்னை பார்க்குது? எதோட சேர்த்து பார்க்குது? அது ரொம்ப முக்கியம். சிலுவையை விட்டுறக்கூடாது. சொல்லுங்க, எதை விட்டுறக்கூடாது? சிலுவையை விட்டுறக்கூடாது. சிலுவையோட சேர்த்து நீங்க வாக்கு தத்தங்களை பார்க்கணும். இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் இல்ல, வாக்கு தத்தத்தை படிக்கிறப்பவே உங்களுக்குள்ள மைண்டுக்குள்ள வரணும். வாக்கு தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும். அப்படின்னா என்னன்னா, வாக்கு தத்தத்தை படிக்கும் போது என்ன வரணும்? ஆமா, இந்த வாக்கு முதல்ல ஆம், இந்த வாக்கு தத்தம் முதலாவது எனக்காக எழுதப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? வாயை திறந்து அதுக்கு என்ன சொல்லணும்? ஆமேன்னு சொல்லணும். இந்த வாக்கு தத்தத்தின்படியே எனக்கு உண்டாயிருக்கிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இல்ல, அது ரொம்ப முக்கியம். சரி, இப்ப சொல்லுங்க, ஆடு எப்படி ஆடு? பிளைனான ஆடு எதுல தன்னைய பாக்குது? தண்ணீர்ல. எதோட சேர்த்து பாக்குது? மரப்பட்டையோட. என்ன நினைக்குது? தன் சரீரம் முழுவதும் என்ன இருக்கு? வரியும் ஒரிஜினல்ல இருக்கா? சொல்லுங்க, ஒரிஜினல்ல இருக்கா? இல்ல இல்ல. ஆனா என்ன நினைக்குது? வரியும் புள்ளி இருக்குன்னு நினைக்குதுல. இப்ப இந்த ஆடு சாரி இப்ப இந்த ஆடு நல்லா யோசிச்சு பாருங்க, என்ன நினைக்கும்? என்னடா இது, இதுக்கு முன்னாடியே எத்தனையோ தடவை வந்து தண்ணி குடிச்சிருக்கோம், ஆனா அப்பெல்லாம் சரீரத்துல ஒண்ணுத்தையும் காணா, இப்ப மட்டும் திடீர்னு எப்படி வரியும் புள்ளியும் வந்துச்சு? அப்ப இந்த ஆடு என்ன நினைக்குதுன்னா, இப்ப ஏன் வரியும் புள்ளியும் எனக்கு வந்துருச்சுன்னா, எனக்கு ஏன் இப்ப ஆசீர்வாதம் வந்துருச்சு, கலர்ஃபுல்லா இப்ப நான் மாறிட்டேன்னா, இந்த மரப்பட்டைய வச்சு என் எஜமா யாக்கோபு என் வாழ்க்கையில ஏதோ செஞ்சிட்டாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இப்ப சாத்தா உங்க மைண்ட்ல சொல்லிட்டே இருப்பான், நீ வெறுமை, நீ கடன்காரி, அதே பழைய வியாதி அப்படியே தானே இருக்கு, என்ன சரியாவா போச்சு, நீ அதே வியாதி தானே, அதே பிரச்சனை தானே, அதே மாதிரி தானே தொழில் நஷ்டம். நீங்க சொல்லணும், அதெல்லாம் முன்னாடி இருந்துச்சு, ஆனா இப்ப சிலுவை மரத்தினால என் ஆண்டவர் என் வாழ்க்கையை மாற்றி இருக்கிறா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இல்ல, உங்களை பார்க்கிற அந்த பார்வை மாறணும். நீங்க உங்களை எப்படி பார்க்கிறீர்களோ, ஒரு மனுஷனுடைய நினைவுகள் எப்படி இருக்கிறதோ அந்த மனுஷனும் அப்படியே இருக்கிறான். இல்ல, நீங்க உங்களை எப்படி பார்க்கிறீங்களோ அதுவாகவே நீங்கள் மாற ஆரம்பிச்சிருவீங்க. தட்ஸ் ஆல். இல்ல, சத்ரு மைண்ட்ல சொல்லுவான், ஓ பிசினஸ் டல் ஆகுதுல, அவ்வளவுதான், கொஞ்ச நாள் தான், இழுத்து மூடிட வேண்டியதான். நீங்க சொல்லணும், இல்ல இல்ல, நான் கையிட்டு செய்கிறவைகளை என் தேவன் ஆசீர்வதித்திருக்கிறா, நான் இன்னும் 10 பிரான்ச் ஓபன் பண்ணதான் போறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இல்ல, சரி, சீக்கிரம் சொல்லுங்க. ஆடு எப்படி ஆடு? பிளைனான ஆடு எதுல தன்னைய பாக்குது? தண்ணீர்ல. எதோட சேர்த்து பாக்குது? மரப்பட்டையோட சேர்த்து பாக்குதா? என்ன நினைக்குது? தன் சரீரம் முழுவதும் வரியும் புள்ளி இருக்குன்னு நினைக்குதா? ஒரிஜினல்ல இருக்கா? சொல்லுங்க, இருக்கா? இப்ப இந்த ஆடு குடு குடுன்னு ஓடுது, பக்கத்துல இருக்கிற ஆட்டை ஓடி போய், ஹே இங்க பாத்தியா, நான் ரொம்ப ஸ்பெஷல். அந்த ஆடு என்ன ஸ்பெஷல்? அட நல்லா பாரப்பா, எவ்வளவு வரி, எவ்வளவு புள்ளி, எவ்வளவு ஆசீர்வாதம், எவ்வளவு கிருபை, எவ்வளவு செழிப்பு, எப்படி இருக்கிற நல்லா பாரு. ஒரிஜினல்ல இருக்கா?
இப்ப அந்த ஆடு பாக்குது, வரியா புள்ளியா வா மேலையா, எங்க இரு நான் வர்றேன் அப்படின்னு சுத்தி 4 சுத்தி பார்த்தா ஒண்ணுத்தையும் காணா. இப்ப அந்த ஆடு என்ன சொல்ல நினைக்கும், சரி இந்த ஆட்டுக்கு உள்ளுக்குள்ள என்ன ஆயிப்போச்சு, மர கலண்டு போச்சு. கரெக்டா சொல்லிய பத்தியா நினைக்குதா, நினைக்குதா? அந்த ஆடு என்ன சொல்லும், என்ன வரி, என்ன புள்ளி, என்ன ஆசீர்வாதம், நேத்து தான் டாக்டர் எழுதி கொடுத்தாருல சுகர் 450, அப்புறம் என்ன சுகமா இருக்கிறேன், கடன்காரன் நோட்டீஸ் விட்டது தெரியாது, பேங்க்ல இருந்து நோட்டீஸ் வந்தது தெரியாது, அப்புறம் என்ன நான் ஆசீர்வாதமா இருக்கேங்கிறப்ப நீ வெறுமை, நீ ஒண்ணும் இல்ல. உலகம் அப்படி சொல்லிட்டே இருக்கும். உண்மைதானா, உண்மைதானா? இந்த ஆடு என்ன நினைக்குது, இப்ப என்னடா இது, இப்பதான் நான் என்ன செஞ்சுட்டு வந்தேன், பார்த்துட்டு வந்தேன், எதுல, தண்ணீர்ல, இவன் என்ன இந்த வெறுமைங்கிறான், ஒண்ணும் இல்லைங்கிறான், இந்த இரு இந்த வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு குடுன்னு எங்க ஓடி வரும், தண்ணிக்கு ஓடி வந்து பாக்குதா? அதேதான் பிரதர், இந்த உலகம் உங்களை சோர்ந்து போக பண்ணி கொண்டே இருக்கும், நெகட்டிவா பேசிட்டே இருக்கும். உலகம் சோர்ந்து போக பண்ணும் போதெல்லாம் அதை நம்பாதீங்க, இந்த ஜீவ தண்ணீர்ல உங்களை பார்க்க ஆரம்பிங்க, இது சொல்றத நம்புங்க, இது என்ன சொல்லுதோ அதை அப்படியே உள்வாங்குங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அந்த மற்றவங்களுக்கு இது பைத்தியமா தான் தெரியும் இல்ல, சிலுவையை பற்றிய இந்த உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு என்னவாதான் தெரியுமா, பைத்தியமா தான் தெரியும். ஆனா நீங்க ஒரு நாள் உங்க விசுவாசத்தை விட்டுறாதீங்க, திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருங்க, நான் கர்த்தருக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருக்கிறேன். பழைய ஏற்பாட்டுல கூட நடக்கும் வாய்க்கும் அப்படின்னு சொல்லும், இனிமே புதிய ஏற்பாட்டுல நடக்கும் வாய்க்கும் சொல்லக்கூடாது. இப்பொழுதே எனக்கு எல்லாம் நடந்திருக்கிறது, எல்லாம் எனக்கு வாய்த்திருக்கிறது, எனக்கு எல்லாம் உண்டாயிருக்கிறது. எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? அப்படியே உங்களை பார்க்க ஆரம்பிங்க, அதுவாகவே நீங்கள் மாற ஆரம்பித்து விடுவீர்கள். தட் இஸ் ஃபெய்த். அதுதான் விசுவாசங்கள். சரியா? சரி, இப்ப அடுத்தது போவோமா? எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? விசுவாசங்கிறது ஓரளவு விளங்கிருச்சா? இனிமே வரப்போகுதா, இல்ல இப்பொழுதே எல்லாம் உங்களுக்கு உண்டாயிருக்கிறதா? என்ன உண்டாயிருக்குன்னா அதை உங்க மைண்ட்ல பாருங்க. உங்க வீட்டை பெரிய வீடா பாருங்க, முன்னாடி 2 கார் நிக்குது பாருங்க. உங்க சபையை இன்னும் இதை விட ஒரு பெரிய 20-25 ஏக்கர் உள்ள இடத்துல இருக்கிறது. ஆயிரக்கணக்கான கார்கள்ல நம்ம சபைக்கு இப்பொழுதே ஆட்கள் வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எல்லா ஜனங்களும் நம்முடைய சபையை நோக்கி ஓடி வருகிறாங்க. இந்த திருநெல்வேலி மாவட்டமே நம்முடைய சபையை நோக்கி திரும்ப ஆரம்பிக்கிறது. அப்படியே பார்க்க ஆரம்பிங்க, அதுவாகவே நீங்கள் மாற ஆரம்பித்து விடுவீர்கள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சரி, அடுத்து நான் நம்பிக்கைக்கு வர்றேன். ஆடு முதல்ல என்ன நினைக்குது, தன் சரீரம் முழுவதும் என்ன இருக்கிறது, வரியும் புள்ளி இருக்குன்னு நினைக்குதா? அடுத்து என்ன நினைக்குது, எனக்கு நான் வரியும் புள்ளியுடைய ஆடா இருக்கிறதுனால எனக்கு பிறக்க போகிற குட்டிகளும் எப்படிதான் பிறக்க போகுது, வரியும் புள்ளியுமா தான் பிறக்க போகுது. யோசிக்குதா? அதேதான் உங்களுக்கு சொல்றேன், தேவனிடத்துல பெரிதான காரியங்களை எதிர்பாருங்க. பெரிய காரியங்களை எதிர்பாருங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இல்ல, பெரிய விஷயங்களை எதிர்பாருங்க. சும்மா அதாவது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அதாவது ஒரு தடவை நான் ஆண்டவர்கிட்ட உண்மையாவே கேட்டேன், ஆண்டவரே உங்க ஜனங்கள் ஏன் பெற்றுக்கொள்ளுகிறது இல்ல, வெளி உலகத்துக்கு போனா ஏக்கர் கணக்குல லேண்ட் வச்சிருக்கிறான், உலகத்தான் பூமியும் அது நிறைவும் எங்க அப்பாவுடையது, அதை ஏன் உலகத்தான் இவ்வளவு சுதந்திரிச்சிருக்கிறான், ஆனா ஏன் கர்த்தருடைய பிள்ளைங்க பெற்றுக்கொள்றதே இல்லை? அப்பதான் ஆண்டவரோட எனக்கு சொன்னாரு, ரொம்ப தெளிவா சொன்னாரு, நான் கொடுக்க நினைக்கிற அளவுக்கு அவன் இன்னும் என்னவே செய்யல, கேட்கவே இல்லை. நான் அவனுக்கு குறைஞ்சது வீட்டுக்கு ஒரு 5 ஏக்கராவது பண்ணையா கட்டணும்னு அவன் ஆசைப்பட்டானே, கேட்டானே, அப்படின்னு அவனுக்கு 5 ஏக்கரை வச்சுட்டு உட்கார்ந்துருக்கேன்பா. இவன் என்ன நினைக்கிறான் தெரியுமா, ஆண்டவரே பக்கத்துல இருக்கிற அந்த 2 செண்டை மட்டும் நான் வாங்கிட்டேன்னா, அந்த 10 அடி பாதை மட்டும் எனக்கு கிடைச்சிருச்சுன்னா, ஆண்டவரே தோத்திரம், ஆண்டவரே உமக்கு சாட்சி சொல்லுவேன், ஆண்டவரே யாக்கா தரா உன்னைய வச்சு என்ன செய்யறது. அவர் எத்தனை ஏக்கரை வச்சிருக்கிறாரு? 5 ஏக்கரு. நம்ம ஆளுக புத்தி எல்லாம் எதுல இருக்கு தெரியுமா, பக்கத்துல இருக்கிற அந்த 2 செண்டு, அந்த 20 அடி பாதை மட்டும் கிடைச்சிருச்சுன்னா போதும் பிரதர். இந்த பிச்சைக்கார புத்தி போகவே மாட்டேங்குது. எனக்கு ஆபிரகாம்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம், ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட போய், ஆபிரகாம்
கானான்னு ஒரு தேசம் இருக்குப்பா, பாலும் தேனும் ஓடுகிற தேசம் பாரு. அந்த தேசத்துல உனக்கு ஒரு 10 ஏக்கர் நான் லேண்டு தர்றேன், வர்றியா? ஆபிரகாம் ஆண்டவர்கிட்ட, அதெல்லாம் முடியாது. என்னடா 10 ஏக்கர் பத்தாதான்? 10 ஏக்கரை வச்சு என்ன செய்யுது? சரி விடு, 100 ஏக்கர் லேண்டு தர்றேன்ப்பா, கானான்ல பாலும் தேனும் ஓடுற தேசம், 100 ஏக்கர். 100 ஏக்கரும் பத்தாதா? சரி 1000 ஏக்கர் தர்றையா, 1000 ஏக்கர் தர்றேன் வா. அதெல்லாம் முடியாது. அது முடியாதா? என்னதான் வேணும் உனக்கு? தேசத்தையே தருகிறீரா? அவனுடைய விசுவாசம் எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க. என் தேவனால எனக்கு எதையே கொடுக்க முடியும்? தேசத்தையே தர முடியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நான் முதல்லலாம் சில பேருக்கு சொல்லுவாங்கல்ல, அவர் 2 கோடிக்கு வீடு கட்டியிருக்காரு பிரதர் அப்படின்னு. 2 கோடியா அப்படிமே ஒரு இடம் ஆண்டவர் சொன்னார், இனிமே இந்த 2 கோடி போட்டன்னு வச்சுக்க, பிச்சு புரியும் பிச்சு. நீ போட்டின்னு வச்சுக்க, அது உன் தலைக்கு மேலேயே நிற்கும். நீ என்னைக்கு 2 கோடி தானா அப்படின்னு கேட்குறியோ அன்னைக்குதான் அது உன் காலுக்கு கீழே வர ஆரம்பிக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அப்ப தேவனிடத்துல பெருசா கேளுங்க. அதாவது சிலர் செழிப்பே தப்புன்னு நினைக்கிறாங்க. செழிப்பு தப்பு கிடையாது. நீங்க நிறைய இடங்களை வாங்கணும், நல்ல செழிக்கணும், இன்னும் நீங்க கோடீஸ்வரர்களா இருக்கிறீங்க, இன்னும் நீங்க அப்படியே ஆவீங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஆனா இதெல்லாம் நமக்கு சேர்த்து வச்சுட்டு போறதுக்கு இல்ல, அப்பாவுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்காக, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்காக. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அப்ப தேவனிடத்துல பெரிதான காரியங்களை எதிர்பாருங்க. இல்ல சரி, இங்க பலத்த ஆடுகள் எத்தனை வசனம்? 41 வாசிங்க. பலத்த ஆடுகள் பொழியும் போது அந்த கொப்புகளுக்கு எதிரே பொழியும்படி யாக்கோபு அவைகளை அந்த ஆடுகளின் கண்களுக்கு முன்பாக கால்வாய்களிலே போட்டு வைப்பான். பலவீனமான ஆடுகள் பொழியும் போது அவைகளை போடாமல் இருப்பான். இதனால் பலவீனமானவைகள் லாபானையும் பலமுள்ளவைகள் யாக்கோபையும் சேர்ந்தன. அது என்ன பலத்த ஆடுனா என்ன, பலவீனமான ஆடுனா என்ன? ஆங்கிலத்துல கன்ஸ்பயர்டு பிளாக்ஸ். திட்டத்துக்கு ஒத்துழைக்கிற ஆடுகள், திட்டத்துக்கு ஒத்துழைக்காத ஆடுகள். தேவ திட்டத்துக்கு ஒத்துழைக்கிற ஆடுகள், தேவ திட்டத்துக்கு ஒத்துழைக்காத ஆடுகள். அப்படின்னா என்னன்னு சொல்றேன், அவ்வளவு புரிய முடியாது சொல்றேன். இப்ப ஆடு பிளைனான ஆடு தண்ணி குடிக்க கால்வாய்க்கு வருது. யாக்கோபு கொண்டு வந்து டக்குன்னு அப்படியே மரப்பட்டைய போடுறாரு. போட்ட உடனே இப்படி ஆடு நிமிர்ந்து பார்க்குது. என்ன விழுகுது? யாரு? யாக்கோபு. என்ன போடுறாரு? தண்ணி குடிக்க வந்துட்டு இருக்கேன், என்னத்தையோ கொண்டு வந்து போட்டுட்டு இருக்கீரு பயா அப்படின்னு சொல்லிட்டு வேற இடத்துல விலகி போய், வேற இடத்துல அந்த மரப்பட்டை இல்லாத இடத்துல போய் அப்படியே என்ன செய்யுது? தண்ணி குடிக்கும். இல்ல சில ஆடு பார்த்துருக்கீங்களா? தண்ணி குடிக்கும் போது பக்கத்துல இருப்பாங்க, ஒரு பார்வை பார்த்துட்டு 4 ஸ்டெப் தள்ளி அங்கிட்டு போய் தண்ணி குடிக்கும். இல்ல இந்த திட்டத்துக்கு ஒத்துழைக்க மறுக்குது. அந்த பிக்சர் அப்படியே உள்வாங்க மறுக்குது. நோ, நான் மாட்டேன். ஒரு வார்த்தையை முன்னாடி போடுறாரு. இல்ல ஒரு மரப்பட்டையை முன்னாடி போடுறாரு, அதை பார்க்க மாட்டேங்குது. நோ, இல்ல அப்படின்னு தன்னை வெறுமையான ஆடாவே பார்க்குது. அதுக்கு ஒத்துழைக்க மறுக்குது. இது பலவீனமான ஆடு, திட்டத்துக்கு ஒத்துழைக்க மறுக்குது. இன்னொரு ஆடு வருது, குடி தண்ணி குடிக்குது. யாக்கோபு மரப்பட்டையை போடுறாரு. போட்ட உடனே என்ன விழுகுது? யாரு அப்படின்னு பாக்குது. எஜாமா யாக்கோபு. என்ன போடுறார்? அட ரைட், ஓகேப்பா, அவர் என்ன போட்டாலும் நம்ம நல்லதுக்கு தான் போடுவார், ரைட் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி குனிஞ்சு தண்ணி குடிக்க ஆரம்பிக்குது பாருங்க. அப்படியே அந்த பிக்சர் அப்படியே உள்ள வருது. நான் வரியும் புள்ளியும் உடைய ஆடாக இருக்கிறேன், நான் சுகமுடைய ஆடாக இருக்கிறேன், நான் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆடாக இருக்கிறேன். அப்படியே அந்த பிக்சர் உள்ள வருது பாருங்க. இதுதான் பலமுள்ள ஆடு. சொல்லுங்க, இது என்ன ஆடு? இப்ப இங்க சோதிச்சு பார்ப்போமா? இங்க உள்ள ஆடுகள் இல்ல, எத்தனை ஆடுகள் பலம் உள்ளது, எத்தனை ஆடுகள் பலவீனமானதுன்னு. ஆண்டவர் இந்த 4 நேரியில, இந்த சுற்றுப்பகுதியில, நீங்க குடியிருக்கிற பகுதியில உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு, நீங்க இந்த பகுதியா இருக்கலாம் அல்லது தமிழ்நாட்டில் எங்க வேணா இருக்கலாம், நீங்க எங்க இருந்து வந்திருந்தாலும் சரி, அங்க உங்களுக்கு ஒரு வீடு கட்ட 5 ஏக்கர் லேண்ட அவர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஆமேன் சொன்ன ஆடுகள்லாம் பலமுள்ள ஆடுகள், ஆமேன் சொல்லாத ஆடுகள்லாம் பலவீனமான ஆடுகள். ஆண்டவர் உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு உங்க ஏரியால ஒரு 5 ஏக்கர் லேண்ட் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். முன்னாடி சொல்லியிருக்கணும் ஆமேன்.
முன்னாடி ஏன் பேசாம உட்கார்ந்துருந்தீங்க? இப்ப உங்க முன்னாடி ஒரு பிக்சர் போடுறாரு இல்லையா, ஒரு வார்த்தையை போடுறாரு இல்லையா, வார்த்தை வந்து விழுந்த உடனே ஆமா இந்த வார்த்தை என்ன நோக்கி தான் வருது, நான் தான் இப்படி வீட்டுக்காக கேட்டுட்டு இருந்தேன், ஆண்டவர் என்ன நோக்கி தான் இதை அனுப்புறாருன்னு சொல்லி ஆம் என்று ஏற்றுக்கொண்டு அடுத்து வாயை திறந்து என்ன சொல்லணும்? ஆமேன்னு சொல்லணும்ல. ஏன் பேசாம உட்கார்ந்துருந்தீங்க? நமக்கு என்னன்னா, என்னத்தை 5 ஏக்கர் கிடைச்சு நம்ம மைண்ட்ல என்னன்னா அந்த அந்த பிக்சர் அப்படியே உள்வாங்க மாட்டீங்க பாருங்க. ஆமா, என்னை நோக்கி தான் இந்த வார்த்தை அனுப்பப்படுது. எல்லாம் யோசிச்சு பாருங்க. எத்தனை நேரங்கள்ல தேவ மனிதர்கள் இங்க நின்று உங்களுக்கு முன்னாடி வாக்குத்தத்தங்களை போட்டிருப்பாங்க. வார்த்தையை தேவன் எத்தனை முறை உங்க முன்னாடி போட்டிருப்பார். எத்தனை நேரம் நம்ம அமைதியா என்ன இல்ல, ஏன்னா நமக்குள்ள வேற ஒரு பிக்சர் உள்ள உட்கார்ந்துருக்கு. 5 ஏக்கராம், இவருக்கு என்ன தெரியும்? 4 நேரில விக்கிற, திருநெல்வேலியில விக்கிற வேலை இவருக்கு என்ன தெரியுமா? அந்த உலகம் சொன்னது உள்ளுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறதுனால கர்த்தர் சொல்றது உள்ளுக்குள்ள என்ன செய்ய மாட்டேங்குது? போக மாட்டேங்குது. இல்ல, அது எத்தனை லட்சமா இருந்தா உங்களுக்கு என்ன? இல்ல பிரதர், உங்களுக்கு என்ன தெரியும்? 4 நேரில இடமே இல்லை, திருநெல்வேலியில இடமே கிடையாது தெரியுமா? எல்லாம் வித்து போச்சு, யாரு விற்கிறது இல்லை, கொரோனாவுக்கு பிறகு லட்சக்கணக்கில் போயிடுச்சு தெரியுமா? நீங்க ஏன் பிரதர் அதெல்லாம் யோசிக்கிறீங்க? அதுக்கு அப்பாவுடைய வேலை தானே. வசனம் சொல்லுது, அவர் பார்த்து வைத்ததும் ஆயத்தம் பண்ணினதுமான நிலங்களை தருகிறவர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அவர் உங்களுக்கு பார்த்து வச்சிருக்கிறாரு பிரதர், ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காரு. உங்களுக்கே தெரியாது அந்த இடத்துல இப்படி ஒரு 25 ஏக்கர்ல 5 ஏக்கர்ல லேண்ட் இருக்கிற உங்களுக்கே தெரியாது இல்ல. அவர் பார்த்து வைத்ததும் ஆயத்தம் பண்ணினமான நிலங்களை தருகிறவர். இப்ப நீங்க நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஏன்னா உலகம் பல விஷயங்களை உள்ள போட்டிருக்கா, அதெல்லாம் மைண்டுக்குள்ள போட்டு வச்சுக்கிட்டு இந்த வசனம் என்ன சொல்லுதுங்கிறது உள்ளுக்குள்ள என்ன செய்ய மாட்டேங்குது? போக மாட்டேங்குது. அது எல்லாத்தையும் நீங்க தூக்கி வெளியே போடுங்க. வசனம் என்ன சொல்லுதோ அதை அப்படியே நம்புங்க, அதை உள்வாங்குங்க, நீங்கள் அதுவாகவே மாற ஆரம்பிப்பீங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இப்ப தெரியுதா, நாம ஆபிரகாம் விசுவாசத்தில் என்னவாக இருக்கவில்லையா? பலவீனனா இருக்கவில்லை. சொல்லுங்க, ஆபிரகாம் விசுவாசத்துல என்னவாக இருக்கல? பலவீனனா இல்ல. விசுவாசத்துல பலவீனர்களா இருக்காதீங்க, வசனம் சொல்றது அப்படியே நம்புங்க. சரி, கடைசியா சாரி அதாவது இப்ப நீங்க அதனால ஆண்டவர் சொன்னார் தெரியுமா, நமக்கு விசுவாசமே இல்லைன்னு அவர் சொல்லல. ஆண்டவர் சீஷர்களை திட்டும் போது அவிசுவாசிகளே அப்படின்னு திட்டல. என்ன விசுவாசிகளேன்னு திட்டினாரு? அற்ப விசுவாசி. ஏன் உன் லிட்டில் ஃபெய்த் இங்கிலீஷ்ல, ஏன் உன் விசுவாசம் இவ்வளவு கம்மியா இருக்கு? ஏன் உன் விசுவாசம் இவ்வளவு குறைவா இருக்கு? இல்ல கேட்டாரா? அப்ப ஆண்டவருக்குள்ள உங்க விசுவாசம் பலமாயிருக்க கடவுளே. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சரி, அடுத்து இப்ப அன்பு. இந்த ஆட்டு காரியத்துல அன்பு சொல்லப்படல. நான் அன்புக்கு வேறொரு எக்ஸாம்பிள் சொல்றேன், வேறொரு காரியத்தை நான் சொல்றேன். இப்ப நீங்க தான் கண்டுபிடிக்கணும் எது விசுவாசம், எது நம்பிக்கை, எது அன்புன்னு. இப்ப நீங்க தான் என்ன செய்யணும்? கண்டுபிடிக்கணும். சரியா? நான் வசனத்தை மட்டும் வாசிப்பேன், நீங்க தான் சொல்லணும் எது விசுவாசம், எது நம்பிக்கை, எது அன்புன்னு நீங்க தான் சொல்லணும். வாசிங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, எடுத்துக்கொள்ளுங்க. தானியேல் புஸ்தகம் 3வது அதிகாரம் 16 இருந்து 18. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கணும், எடுத்துக்கொள்ளுங்க. தானியேல் புஸ்தகம் 3வது அதிகாரம் 16 இருந்து 18 வரைக்கும் சேர்ந்து வாசிங்க, பார்க்கலாம். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, சத்தமா வாசிங்க, பார்க்கலாம். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி நேபுகாத்நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். இப்ப எங்க கூட தான் தேவன் இருக்கிறார். பிரசன்ட் டென்ஸ், இப்ப எங்க கூட இருக்கிறார். இதுக்கு என்ன பேரு? சத்தமா சொல்லுங்க, இதுக்கு என்ன பேரு? விசுவாசம். அடுத்து
அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ஆ, ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் ஆ. நீங்களாக்கி விடுவிப்பார். இப்ப இன்னும் கொஞ்ச நேரத்துல நடக்க போகுது பாரு. அவர் எங்களை நீங்களாக்கி விடுவிப்பார். இதுக்கு என்ன பேரு? நம்பிக்கை. வெரி குட், வெரி குட், வெரி குட். அடுத்து விடுவிக்காமற் போனாலும் ம், நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, ம், நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ம். ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார். அவர் விடுவித்தாலும் சரி, விடுவிக்கலைனாலும் சரி, எங்கள் தேவனை விட்டு நாங்க ஒரு நாள் விலக போறது இல்ல. இதுக்கு என்ன பேரு? அன்பு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இந்த அன்பின் அளவுக்கு நீங்க வந்துடணும். இந்த அன்பின் அளவுக்கு நீங்க என்ன செஞ்சிடணும்? என்ன விசுவாசம்? நமக்கு எல்லாம் உண்டாயிருக்கிறது அப்படி விசுவாசிக்கணும். எதுவும் குறையா இருக்குன்னே நினைக்க கூடாது, யோசிக்க கூடாது, அப்படியே பார்க்க கூடாது, அதுவாவே மாற ஆரம்பிச்சிடும். அப்புறம் எல்லாம் உண்டாயிருக்கிறது அப்படின்னு விசுவாசிங்க. ஒண்ணு. அடுத்து குறைவுகளை பத்தி சத்ரு உங்க மைண்ட்ல கொண்டு வந்தானே என்ன சொல்லுங்க? இல்ல இல்ல, அது எல்லாம் சீக்கிரத்துல என்ன ஆக போகிறது? சரியாக போகுது. நம்புங்க. அதே நேரத்துல சத்ரு அது சரி ஆகலைன்னா என்ன செய்வ? அது ஆனாலும் சரி ஆகலைனாலும் சரி அதை குறிச்சு எல்லாம் கவலைப்படுற ஆள் இல்ல. என் அப்பாவை விட்டு நான் ஒரு நாள் விலக மாட்டேன். இந்த அன்புக்கு வந்துருங்க. இந்த அன்புக்கு நீங்க வந்த உடனே அப்பதான் உங்க விசுவாசம் வேலை செஞ்சு எல்லா காரியங்களையும் மாற்ற ஆரம்பித்து விடும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? வாசிங்க கலாத்தியர் 5:6 வாசிங்க. கலாத்தியர் 5:6 வாசிங்க. கலேஷியன் சாப்டர் 5:6. கிறிஸ்து இயேசுவினிடத்தில் கிறிஸ்து இயேசுவினிடத்தில் விருத்த சேதனமும் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமையும் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது. ஒன்றுக்கும் உதவாது. அன்பினால் கிரியை செய்கிற நீங்க என்ன செஞ்சீங்க, என்ன செய்றீங்க, செஞ்சீங்களா செய்யலையா, என்ன பண்றீங்க, அது ஒன்றுக்கும் உதவாது. அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். அப்போ உங்க விசுவாசம் எப்ப கிரியைகளை நடப்பிக்க ஆரம்பிச்சிரும்னா, இந்த அன்பின் அளவுக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க விசுவாசம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இல்ல, நீங்க உங்க விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க. வாசிங்களா? அது எத்தனை வசனம்? 39 40 வாசிங்க. திருப்பி ஆதியாகமத்துக்கு வாங்க. ஆதியாகமம் 30வது அதிகாரம் 40வது வசனம் வாசிங்க. அந்த ஆட்டுக்குட்டிகளை யாக்கோபு பிரித்து கொண்டு ஆடுகளை லாபானுடைய மந்தையில் இருக்கும் கலப்பு நிறமானவைகளுக்கும் கருப்பானவைகள் எல்லாவற்றுக்கும் எதிராக நிறுத்தி தன் ஆடுகளை லாபானுடைய மந்தையோட சேர்க்காமல் தனிப்புறமாக வைத்துக் கொள்வான். அல்ல, இது உங்களுக்கு புரியுதா? இதே பொது மொழிபெயர்ப்பு வாசிங்களா? இன்னொரு மொழிபெயர்ப்பு வாசிங்க. மேலும் யாக்கோபு, நல்ல கவனிங்க, இதை நல்லா கவனிங்க. மேலும் யாக்கோபு ஆட்டுக்குட்டிகளை பிரித்தெடுத்தார். லாபானின் மந்தைகளில் வரியோ கருப்பு நிறமோ உடைய ஆடுகளை நோக்கி மந்தையை நிற்க செய்தார். அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு புரியுதா? தமக்குரிய மந்தைகளை லாபானின் மந்தையோடு சேராமல் பிரித்து வைத்தார். அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு வழங்குதா? நல்லா கவனிங்க. யாக்கோபு இப்ப வரியும் புள்ளியுமா புதுசா எல்லாம் குட்டி போடுது ஆடுகள்லாம். அந்த வரியும் புள்ளியுமா பிறந்த ஆடுகளை எல்லாம் தனியா யாக்கோபு எடுக்கிறார். எடுத்து எப்படி நிறுத்துறாரு தெரியுமா? அந்த ஆடுகளை ஏற்கனவே லாபானுடைய மந்தைகள்ல 1-2 வரியும் புள்ளியுமா பழைய ஆடுகள் இருந்துச்சுல, அந்த ஆடுகளை நோக்கி, பழைய ஆடுன்றது கிடையாது, வரியும் புள்ளியுமான ஆடுகள் இருந்துச்சுல, ஏற்கனவே பிறந்ததுல வரியும் புள்ளியுமா சில ஆடுகள் இருக்குல்ல, அந்த ஆடுகளை நோக்கி தன்னுடைய மந்தையை நிற்க வைத்தாராம் யாக்கோபு. ஏன்? என் ஆடுகள் வரியும் புள்ளியுமான ஆடுகளையே பார்க்க வேண்டும். என் ஆடு வெறுமையை பார்க்க கூடாது. ஏன்? இது வெறுமையை பார்த்தா என்ன குட்டியை தான் போடும், இதுவும் வெறுமையை தான் பிறப்பிக்கும். என் ஆடு வரியையே பார்க்கணும், புள்ளியையே பார்க்கணும், கலப்பு நேரத்தையே பார்க்கணும், ஆசீர்வாதத்தையே பார்க்கணும், செழிப்பைய பார்க்கணும். தன்னுடைய ஆட்டுக்குட்டிகள் கூட வெறுமையை பார்க்க கூடாதுன்னு நினைச்சார் யாக்கோபு. இல்ல, தன்னுடைய ஆட்டுக்குட்டிகளுக்கு அவர் வெறுமையை காட்ட விரும்பல. நல்லா யோசிச்சு பாருங்க. அது 4 கால் ஜீவன், மிருகம். அது தன்னுடைய மிருகம் கூட எதை பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறாரு? வெறுமையை பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறார். நாம எப்படி நம்முடைய கணவனுக்கு, மனைவிக்கு, பிள்ளைகளுக்கு எப்படி வெறுமையானதை காட்டுறோம்? வெறுமையானதை எப்படி அவங்ககிட்ட பேசுறோம்? நீலாம் இப்படியே போனீன்னா என்னத்தை படிச்சு நீலாம் உருப்பிட்ட,
எப்படி வெறுமையை காட்டுறீங்க? நீலாம் இந்த மாதிரிலாம் புத்தி இல்லாம பழச்சு நீலாம் என்னத்தை பண்ணி உன்னையெல்லாம் வச்சு எப்படி பேசுறீங்க? வெறுமையை எப்படி பேசுறீங்க? மனிதர்கள்ட்டயே நம்ம எப்படி வெறுமையை காட்டுறோம்? இல்ல, அவர் ஆட்டுக்குட்டிங்க. நான் அடிக்கடி ஊழியர்கள் கூட்டத்துல சொல்றது உண்டு, தயவு செய்து உங்கள் ஆடுகளுக்கு வெறுமையை காண்பிக்காதீங்க. எப்ப பார்த்தாலும் சாபம், நியாய தீர்ப்பு, ஜட்ஜ்மெண்ட், இதையே அதை காட்டுனீங்கன்னா அந்த ஆடுகள் அதைத்தான் பிறப்பிக்கும். நீங்கள் எதை உங்கள் ஆடுகள், ஊழியத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்றேன், இனி ஊழியம் செய்ய போறவங்களுக்கு சொல்றேன், உங்க ஆடுகளுக்கு வெறுமையை காட்டிடாதீங்க. நீங்க எதை காண்பிக்கிறீர்கள் உங்கள் ஆடுகளுக்கு, அதையே அது பிறப்பிக்கும். நீங்க எப்போதுமே நியாய தீர்ப்பை குறிச்சே பேசிட்டு இருக்கீங்க, சாபத்தை குறிச்சே பேசிட்டு இருக்கீங்கன்னா அதையே அது பிறப்பிக்க ஆரம்பிச்சிடும். இல்ல, யோசிச்சு பாருங்க. ஒரு மிருகங்க, அஞ்சறிவுள்ள மிருகம், அந்த மிருகம் கூட எதை பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறாரு யாக்கோபு? வெறுமையை பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறாரு. ஏன் ஆடு வரியையும் புள்ளியையும் தான் பார்க்கணும், ஏன்னா அது வரியையும் புள்ளியை பிறப்பிக்க வேண்டும். இல்ல, அப்போ உங்க பிள்ளைகள்கிட்ட எதை பேசுறீங்க, உங்க கணவன்கிட்ட மனைவிட்ட எதை பேசுறீங்க, அது ரொம்ப முக்கியம். வெறுமையானதை காட்டாதீங்க, வெறுமையானதை பேசாதீங்க, அதையே யோசிக்காதீங்க, அதையே நீங்கள் பிறப்பிக்க ஆரம்பித்து. ஒரு பக்கம் என்ன பிரச்சனை தெரியுமா? ஒரு பக்கம் இவங்க ஆசீர்வாதம் வேணும்னு ஜெபம் பண்ணிக்கிறாங்க, ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுத்தாருன்னா அதை விசுவாசிக்கிறதும் கிடையாது. இன்னொரு பக்கம் வெறுமையை பேசிக்கிறது. ஒரு பக்கம் ஆசீர்வாதம் வேணும்னு சொல்றது, இன்னொரு பக்கம் எதையும் சொல்றது, வெறுமையும் பேசு. அது எப்படி ரெண்டும் ஒரே நேரத்தில் எப்படி இருக்கும்? ஆசீர்வாதமும் சாபமும் சேர்ந்து எப்படி ஒரு இடத்துல இருக்கும்? கேட்டா பேலன்ஸ். எதுல என்ன பேலன்ஸ் இருக்கு? யோசிச்சு பாருங்க. ஆசீர்வாதமும் சாபமும் சேர்ந்து ஒரு இடத்துல எப்படி டிராவல் ஆகும்? ஐஸ்வர்யமும் வறுமையும் சேர்ந்து எப்படி டிராவல் ஆகும்? ஒன்னும் வறுமை இருக்கணும், இல்லைன்னா என்ன இருக்கணும்? ஐஸ்வர்யம் இருக்கணும். இல்ல, கேட்டா இதையும் சொல்லணும், அதையும். அது எப்படி வரும்? அது எப்படி வரும்? ஒன்னும் வரியுள்ள ஆடா இருக்கணும், இல்லைன்னா என்ன உள்ள ஆடா இருக்கணும்? வெறுமையான ஆடா இருக்கணும். இல்ல, தயவு செய்து உங்கள் ஆடுகளுக்கு, உங்க பிள்ளைகளுக்கு வெறுமையானதை காட்டாதீங்க. வெறுமையானது எப்ப பேசினாலும் செழிப்ப பேசுங்க. கர்த்தர் உன் கூட இருக்கிறார், நீ பாரு, உன்னை என்ன லெவலுக்கு அவர் உயர்த்தி வைக்கிறார் பாரு, நாங்க எல்லாரும் பார்க்க தான் போறோம், ஆண்டவர் உன் கூட அப்படி பேசுங்க. இல்ல, கர்த்தர் உனக்கு போதிச்சு நடத்து, அப்படி பேசுங்க. இல்ல, குறைவே இருக்கா, கடனே இருக்கா, விடுங்க, வாழ்க்கை இப்படியா போகுது, கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்கு செஞ்சு முடிச்சிருக்கிறாரு, எல்லா குறைவுகளும் மறுரூபமாக போகிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அப்படி பேசுங்க. ஆச்சரியத்தை பாருங்களேன். மிருகங்க, எனக்கு அதான் ஆச்சரியம். யாக்கோபு மிருகம் கூட எதை பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறாரு? தன்னுடைய எல்லையில இருக்கிற மிருகம், ஒரு ஆட்டுக்குட்டி கூட, அஞ்சறி உள்ள ஜீவன் கூட வெறுமையை பார்க்க கூடாதுன்னு நினைச்சேன். தயவு செய்து உங்க பிள்ளைகளுக்கு வெறுமையை காட்டாதீங்க. கடைசியா வாசிங்க. இவ்விதமாய், எத்தனாவது வசனம்? 43வது வசனம் வாசிங்க. இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து. இவ்விதமாய், அந்த வார்த்தை தெளிவா சொல்லுது பாருங்க. இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரிகளும். இப்படி நீங்க விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு திரளான ஆசீர்வாதங்கள் வர ஆரம்பிச்சிடும். அடுத்து வேலைக்காரிகளும், உங்களுக்கு வேலைக்காரர்கள் உண்டாக ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்து உங்களுக்கு வேலைக்காரர்கள் வர ஆரம்பிச்சிருவாங்க. உங்களுக்கு நிறைய ஒட்டகம்னா காமன் வெஹிக்கிள், பப்ளிக் வெஹிக்கிள். நம்ம சர்ச்சுக்கு இன்னும் பெரிய பெரிய வேன்ல இருந்து, பஸ்ல இருந்து நீங்க குடும்பமா 10 பேர் 15 பேர் சேர்ந்து போகத்தக்கதா கேரவன்ல இருந்து பப்ளிக் வெஹிக்கிள்ஸ் உண்டாக ஆரம்பிக்கும். கழுதைகள், நல்ல நல்ல பிரீமியம் வெஹிக்கிள், நல்ல நல்ல கார்கள்ல நீங்க தேசம் முழுவதும் போய் ஊழியம் செய்வதற்கு உங்களுக்கு நல்ல பர்சனல் வெஹிக்கிள், பிரீமியம் வெஹிக்கிள் உண்டாக ஆரம்பிக்கும். உடையவனானா எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இல்லையா? அப்ப விசுவாசனா என்னன்னா, வசனத்தை வாசிச்சு அந்த வசனம்தான் நீங்க, அந்த வசனத்தின் நிறைவேறுதல் தான் நீங்க. அப்படியே நீங்க இப்பவே இருக்கிறீங்க, அப்படியே உங்களை பாருங்க, அதையே யோசிங்க, கற்பனை பண்ணுங்க, அதையே பேசுங்க, அதுவாகவே நீங்கள் மாற ஆரம்பிச்சிருவீங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எழுந்து நிற்போமா? சாரி, யாக்கோபு நல்ல கவனிங்க. யாக்கோபு
ஆட்டுக்குட்டிகளுடைய சிந்தனையை தானே மாத்தி விட்டார். உண்மைதானா? யாக்கோபு எதோட டீல் பண்றாரு? ஆடுகளுடைய மைண்ட் செட்டை மாத்துறார். இல்ல, யோசிச்சு பாருங்க. யாக்கோபு ஆட்டுக்குட்டிகளுடைய சிந்தனையை, மனப்பான்மையை மாத்தி விட்டதுக்கு யாக்கோபுக்கு இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம்னா, உங்களுடைய மனப்பான்மை சிந்தனை மாற ஆரம்பிச்சிருச்சுன்னா அது எவ்வளவு ஆசீர்வாதங்களை பிறப்பிக்க ஆரம்பிக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? உங்களுடைய மைண்ட்ல இருக்கிற அந்த பழைய காரியங்களை எல்லாம் தூக்கி போட்டுருங்க. உங்களை நீங்க எப்படி அதுதான் விசுவாசம். நீங்கள் தரித்திரராகவே இருப்பதற்காக அவர் சிலுவை சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் தரித்திரா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இல்ல, நீங்கள் ஐஸ்வர்யவான்களா இருக்கணும். சில பேர் நினைக்கிறது, செழிப்பு வந்துட்டா அப்படியே பாவத்துல விழுந்துருவோம். சாலமோனை பத்தீங்களா? சாலமோன் விழுந்துட்டான்ல பிரதர். சாலமோன் விழுகலாம் பிரதர், சாலமோன் விழுகலாம் சிஸ்டர். ஆனா நீங்களும் நானும் விழ போறது இல்ல. ஏன்னா நமக்காக இயேசு சிலுவையிலே மரித்திருக்கிறா. சாலமோன் இயேசுவை பார்த்ததில்ல, ஆனா நாம் இயேசுவை பார்த்திருக்கிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சாலமோனுக்காக இயேசு சிலுவையில மரிக்கல, அவன் விழுகலாம். ஆனா உங்களுக்காக, எனக்காக நம்முடைய தகப்பன் இயேசு சிலுவையில மரித்திருக்கிறா. இல்ல, அதனால சும்மா எனத்தையாவது எடுத்துக்கிட்டு, எதையாவது எக்ஸாம்பிளா எடுத்துக்கிட்டு அதை பேசிட்டு உட்கார்ந்து இருக்காதீங்க. வசனத்தை வாசிங்க, அதுவாகவே உங்களை பார்க்க ஆரம்பிங்க, அதுவாகவே நீங்கள் மறுரூபமாக ஆரம்பிப்பீங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஒரு நிமிஷம் நல்ல கண்களை மூடிக்கொள்ளுங்க. நான் ஒரு நிமிஷம் நல்ல அந்நிய பாஷையில பேசுங்க. அந்நிய பாஷையில நீங்க பேச பேச ஆவியானவர் உங்க இருதயங்களை புதிதாக்க ஆரம்பிப்பா, உங்க சிந்தனைகளை புதிதாக்க ஆரம்பிப்பா. நல்ல சத்தத்தை உயர்த்தி ஒரு நிமிஷம் நல்ல சத்தத்தை உயர்த்தி பேசுங்க பார்க்கலாம். வசனங்களை பேசுங்க, இல்ல வாக்கு தத்தங்களை பேசுங்க, இல்ல அந்நிய பாஷையில ஒரு நிமிடம். எஸ் ஃபாதர், எஸ் ஃபாதர். நல்ல சத்தத்தை உயர்த்தி, நல்ல சத்தத்தை உயர்த்தி அந்நிய பாஷையில பேசுங்க. சொல்லுங்க, என் மனம் புதிதாகிறதுனால, மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாக கடவோம். இல்ல, உங்க மனசு மாறணும் பிரதர். அந்த எண்ணங்கள், நினைவுகள், சிந்தனைகள், அந்த தாட்ஸ் மாறணும். உங்களை நீங்க தரித்திரராவே பார்க்க கூடாது, குறைவுள்ளவனாவே பார்க்க கூடாது, கீழான ஆளாவே பார்க்க கூடாது, தோல்வி கண்டவனாவே பார்க்க கூடாது. இல்ல, கர்த்தர் என்ன புதிதாக்கி இருக்கிறார். கர்த்தர் என்னை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் என்னை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் என்னை கொண்டு இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க, அவர் எப்பொழுதும் அவங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர். ஏதோ 4ல தோத்து 4ல ஜெயிக்கிற ஆளு இல்ல நீங்க. இதுல பாதி அதுல பாதி கிடையாது. எப்பொழுது வெற்றி சிறக்க பண்ணுகிறவர். எஸ் எஸ், நல்ல சத்தத்தை உயர்த்தி உங்களுக்கு என்னெல்லாம் வாக்குத்தத்தங்கள் இருக்கு எல்லாவற்றையும் சொல்ல ஆரம்பிங்க, எல்லாவற்றையும் சொல்ல ஆரம்பிங்க. எஸ், சத்தத்தை உயர்த்தி பேசுங்க பார்க்கலாம். வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுங்க, விசில் வராத அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணுங்க. யாக்கா த்ரோட் பிடிக்காம உங்களை செட் பண்ணுங்க. எஸ் எஸ் எஸ், உங்களுடைய மனம் இன்னைக்கு மறுரூபமாகட்டும். உங்க மனம் இன்னைக்கு புதிதாக்கப்படுவதாக. செத்த கிரியைகள், பழைய கிரியைகள் எல்லாம் மற. உங்களுடைய மனம் இன்னைக்கு புதிதாக்கப்படட்டும். நான் புது சிருஷ்டியா இருக்கிறேன். இப்பவே நான் தழும்புகளால குணமாய் இருக்கிறேன். எஸ், சொல்லுங்க. என்ன வியாதி இருந்தாலும் சொல்லுங்க, அப்படியே நீங்கள் குணமாய் இருக்கிறவர்களாகவே வாழ ஆரம்பிச்சிருவீங்க. எஸ் எஸ், நல்ல சத்தத்தை உயர்த்தி யாக்கா ராதா லாபா ஹரா தலபல ஹரா யாப்போ தி ஷஹனதல பரா யாக்கா ராதா லாபா ஹரா. எஸ் ஃபாதர், எஸ் ஃபாதர். பிள்ளைகளுடைய மனதை புதிதாக்கிருங்க, மறுரூபமாக்கிருங்க ஆண்டவரே. விசுவாசத்துல பலவீனர்களா ஒருத்தர் இங்க இருந்து போயிடக்கூடாது. விசுவாசத்துல பலவான்களாய், விசுவாசத்துல பலவான்களாய். யாக்கா ராதா லாபா ஹரா தல போதி ஷஹனதல பரா யாக்கா ராதா லாபா ஹரா. எஸ், எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். சொல்லுங்க, இயேசு எனக்காக சிலுவையில எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். எல்லாம் எனக்கு உண்டாயிருக்கிறது, எல்லா ஆசீர்வாதங்களும் உண்டாயிருக்கிறது. நான் கடன் கொடுக்கிறவன் அல்ல, நான் கடன் வாங்குகிறவன் அல்ல, நான் கடன் கொடுக்கிறவனாய் இருக்கிறேன். நான் கடன் கொடுக்கிறவனாய் இருக்கிறேன். சொல்லுங்க சொல்லுங்க, நான் கடன் கொடுக்கிறவனாய் இருக்கிறேன். எல்லாவற்றையும் சிலுவையில செய்து முடித்திருக்கிறார். ஆகையினால நான் இப்பொழுதே ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருக்கிறேன்.
அழைக்கப்பட்டவனாய் இருக்கிறேன். நான் சுகமுடையவனாய் நான் இருக்கிறேன். சுகமுடையவனாய் இருக்கிறேன். நான் சுகதேகி. நான் சுகதேகி. நான் செல்வாக்கு நான் உடையவனாய் செல்வாக்கு இருக்கிறேன். உடையவனாய் இருக்கிறேன். நான் ஐஸ்வர்யனாக்கப்பட்டிருக்கிறேன். நான் ஐஸ்வர்யவானாக்கப்பட்டிருக்கிறேன். என் தகப்பன் என் தகப்பன் மிகுந்த செல்வந்தராய் மிக இருக்கிறார். உயர்ந்த செல்வந்தராய் மிக இருக்கிறார். உயர்ந்த செல்வந்தராய் மிக இருக்கிறார். உயர்ந்த செல்வந்தராய் இருக்கிறார். ஆகவே ஆகவே நானும் நானும் உயர்ந்த செல்வந்தனாய் மிக உயர்ந்த செல்வந்தனாய் இருக்கிறேன். நீங்க உங்களை அப்படி பேச 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 அப்படியே மாற ஆரம்பிப்பீங்க. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போது வெற்றி உண்டு. எஸ், நான் உங்களை நீங்க எப்படி பாக்குறீங்களோ அதுவாகவே நீங்க மாற ஆரம்பிப்பீங்க. உங்களை பார்க்கிற பார்வை மாறட்டும். நீங்க புது சிருஷ்டியா இருக்கிறீங்க அப்படியே பாருங்க. நீதிமான் நான் இருக்கிறேன் அப்படியே சொல்லுங்க. அதுவாகவே நீங்க மாற ஆரம்பிச்சிருங்க. உங்களை பாவியாகவே பார்த்தீங்கன்னா பாவியாகவே வாழ்க்கை கடந்து போகும். நான் நீதிமானாக இருக்கிறேன், நான் பரிசுத்தவானாக இருக்கிறேன். மனம்தான் முதல்ல புதிதாகணும். மனம் புதிதாக புதிதாக எல்லாம் மறுரூபமாக ஆக ஆரம்பிக்கும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க பார்க்கலாம், கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வெற்றி உண்டு. நல்ல கரங்களை தட்டி கிறிஸ்துவுக்குள் உங்க விசுவாசத்தை உங்க கரங்கள்ல காட்டுங்க பார்க்கலாம். வெற்றி உண்டு. எஸ், கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. சாத்தானின் அதிகாரமெல்லாம் என்னை பறித்துக் கொண்டார். சொல்ல முடியுமா? சாத்தானின் அதிகாரமெல்லாம் எஸ் ஃபாதர் என்னை பறித்துக் கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார். எஸ், சிலுவையில் அறைந்து விட்டார். இயேசு காலாலே மிதித்து விட்டார். இயேசு காலாலே மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு சொல்லுங்க பார்க்கலாம், எப்போது வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள்